Yes. Sir, yes. Solunga. Tell me whether my audio and video is clear. Audio video clear irka? Yes. Good morning, my dear pasangla. Good morning. I have about 10 lakhs. Yes. Good morning, my dear warriors and my dear soldiers. Good morning, good morning, good morning. Just let me know whether my audio and video is clear. Yes, வந்துட்டேன் 10 minutes ஆயிடுச்சு, கரெக்டாக வந்துட்டேன். 10 minutes 1 minute முன்னாடியே வந்துட்டேன். 10:10க்கு சொல்லிட்டு இருந்தேன், அதனால தான். குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். தீபாவளி வந்தாச்சா? How was your Diwali celebration started? Diwali celebration start ஆயிடுச்சா? ஸோ எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி செலிப்ரேஷன்? எனக்கு மெசேஜ் வரலையே, ஆன்லைனில் இருக்கிறேன் நான். ஓகே, சூப்பர் சூப்பர், குட் குட் குட். நல்லா போயிட்டு இருக்கா? வெரி குட் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் சூப்பர் டூப்பர். எஸ். ஸோ ஸ்வீட்ஸ் பலகாரம் இதெல்லாம் செஞ்சுட்டாங்களா வீட்டில்? வாங்கியாச்சா? ஸோ ஒரு சிலர் வீட்டில் வாங்குவாங்க, ஒரு சிலர் வீட்டில் வாங்கிடுவாங்க. நோ செலிப்ரேஷன். ஏன்? ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும். எஸ், ரைட்டா? யாரையும் காணாமா? இருக்காங்களேடா. ஜஸ்ட் லைக் அ நார்மல் டேவா இன்னைக்கு லீலோஷ் என்ன? ஓகே. ஸோ வாங்கிட்டீங்க, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தட்ஸ் குட், கிரேட், சூப்பர் நைஸ். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாப்டரோட கான்செப்ட் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ரெடியா? போகலாமா? எஸ், ஐ திங்க் நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். எஸ். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா சொல்யூஷன்ஸ் சாப்டர். ஓகே, குட் குட் குட். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன்ஸ் சாப்டர். பார்க்கலாமா சொல்யூஷன்ஸ் சாப்டர்? எஸ். என்னோட செலிப்ரேஷன் கோயிங் குட். ஸோ இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதெல்லாமே தான். ஏபிசிடி டைப் கொஷின். எஸ் எஸ், கண்டிப்பாக. அதாவது 13th சாப்டர் ரிலேட்டடாகவும் 14th சாப்டர் ரிலேட்டடாகவும் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறையா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ரைட். சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு ஒன் ஷாட்டில் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே புக் பேக் கொஷினையும் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் தியரி கொஷின்ஸை மட்டும். சரி, சொல்யூஷன்ஸ்னால் என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் சொல்யூஷன்ஸ்? சொல்யூஷன்ஸ்னால் என்ன? எனி ஐடியா? ஆல்ரெடி 13th சாப்டர் முடிச்சு புக் பேக் கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. 13th சாப்டர் நம்ம வந்து கொஞ்சம் கான்செப்ட், கொஞ்சம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் இருக்குது 13th சாப்டர். தட் வி வில் கம்ப்ளீட்டட். ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம 9th சாப்டர் இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கே நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். 2 hours அல்லது மேக்ஸிமம் 3 hours முடிச்சிடலாம். கடகடன் நீங்கள் கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக கவனிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். எஸ். சொல்யூஷன்ஸ் பற்றி என்ன ஐடியா இருக்குது? வாட் இஸ் சொல்யூஷன்ஸ்? சொல்யூஷன்னா என்னது? சொல்யூஷன்னா என்னது? ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் சேர்ந்துருக்கக்கூடிய, ரைட்டா? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன். தட்ஸ் குட், ஆசம், கிரேட். ஓகே. ஸோ அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி MVSAT நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு. ஸோ நவ் இட் இஸ் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் இருக்க ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீ வீட்டில் இருக்கப்போ எந்த டைமில் வேணால் எப்போ வேணால் நீ எழுதிக்கலாம். ஸோ 21லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் டேட் என்னது? 21st to 28, கிட்டத்தட்ட 9 days உனக்கு ஓப்பனாக இருக்க போது. தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து இப்போயே என்ன பண்ணிடுறது, எல்லாத்தையும் நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நீ வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன்ஸ் ஆர் ஹோமோஜினஸ் மிக்சர். சொல்யூஷன்ஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர். ஒரு படித்தான கலவை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மொத்தமாக எல்லாரும் ஒன்றா மாறிடுவாங்க. ஹோமோஜினஸ். சால்ட்டை வாட்டரில் போட்டேன் அப்படின்னா சால்ட் வாட்டர் இருக்குல்ல, இட்ஸ் அ சொல்யூஷன். ரைட்டா? சால்ட் வாட்டர் இஸ் அ சொல்யூஷன். ரைட்டா? ஆஃப்லைனில் எழுதுனவங்க எகெயின் ஆன்லைனில் அவங்க எழுத தேவையில்லை. ஆஃப்லைனில் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுத தேவையில்லை. சரியா? ஸோ ஹோமோஜினஸ் மிக்சர். அப்போ மிக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோஜினஸ், ஹெட்ரோஜினஸ். நம்ம பார்க்க போகிறது ஹோமோஜினஸ். அதுக்கு கீழே இருக்கிறது என்னது? நம்மளோடது சொல்யூஷன். அப்போ ஹெட்ரோஜினஸ்னால் என்னது? நீங்கள் ஒரு பொருளை தண்ணியிலையோ அல்லது ஒரு சால்வெண்ட்டில் போட்டதுக்கப்புறம் சால்வெண்ட்டு தனியாக அந்த சொல்யூட் பார்ட்டிகல் தனித்தனியாக தெரியுது. சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஒன்றா மாறிடுச்சுன்னா அது சொல்யூஷன்.
சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் தனித்தனியாக தெரிஞ்சதுன்னா அதுதான் என்ன அப்படின்னா கொலாய்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்னொன்று சஸ்பென்ஷன். ரைட்டா, இதை பற்றிலாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் இன் 12th ஸ்டாண்டர்ட் வி வில் பி ஸ்டடிங் அபவுட் திஸ். இது ரெண்டை பற்றியும் சரியா. ஸோ அப்போ ஜென்ரலி காம்பனன்ட் ப்ரெசன்ட் இன் லார்ஜர் குவான்டிட்டி. ரைட்டா, சொல்யூஷனுங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்யூட்டு ப்ளஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டா, அப்போ யார் இந்த சால்வெண்ட்டு? லார்ஜ் குவான்டிட்டியில் யார் லார்ஜ் குவான்டிட்டி இருக்காங்களோ அவங்க தான் சால்வெண்ட். யார் ஸ்மால் குவான்டிட்டியில் இருக்காங்களோ அல்லது லெஸர் குவான்டிட்டி அவங்க தான் என்னது? சொல்யூட். ரைட்டா, எஸ் ஓகே. ஸோ கான்செப்ட் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஸ்டின் ஆன்சர் படிக்க போகிறோம். எஸ் சரியா. ஸோ அப்போ சொல்யூட்னா ஸ்மாலு, சால்வெண்ட்னா லார்ஜ். சரியா, சால்வெண்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட் இருக்க போது, சொல்யூட் கோயிங் டு பி ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு இருக்க போது. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு, ஒரு சொல்யூஷன் என்ன ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது? ஒரு சொல்யூஷன் சாலிட், லிக்விட், கேஸ். கேன் யூ கிவ் எனி எக்ஸாம்பிள் ஆஃப் அ சாலிட் சொல்யூஷன்? சாலிட் சொல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? எஸ், சாலிட் சொல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா உங்களால்? எஸ், சாலிட் சொல்யூஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாலிட் சொல்யூஷன். எஸ், கமான் டெல் மீ. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சாலிட் சொல்யூஷன். எஸ், சாலிட் சொல்யூஷன் என்னது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓகே காப்பர், கோல்டு, மெர்க்குரி, ஸ்டீலு நிறையா வந்திருக்கு. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா காப்பர் அண்ட் கோல்டு எடுத்துக்கலாம், ஸ்டீல் எடுத்துக்கலாம். ரைட்டாக, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு 916 கோல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த 916 கோல்டுங்க. மெர்க்குரி இஸ் அ மெட்டல். மெர்க்குரி வந்து இஸ் நாட் அ சொல்யூஷன். மெர்க்குரி இஸ் அ மெட்டல். அமால்கம்னு எடுத்துக்கலாம். அமால்கம் எடுத்துக்கிட்டேன்னா அமால்கம்மை நம்ம சொல்யூஷன் அல்லது அலாய்னு சொல்லலாம். ஸோ மெர்க்குரி அமால்கம்னு எடுத்துக்கிட்டேன்னா அமால்கமாக இருக்கப்போ ஜிங்க் அமால்கம் அது கம்பைன் ஆக போகுது. இங்கே வந்து மெர்க்குரிங்கிறது மெர்க்குரி இஸ் அ மெட்டல். மெர்க்குரி இஸ் அ எலமெண்ட் அல்லது மெட்டல், லிக்விட் மெட்டல்னு சொல்லலாம். சரியா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஜென்ரலாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாலிட், காப்பர், கோல்டு, ஜிங்க், பிராஸு, இந்த மாதிரி ஜிங்க் காப்பர் சேர்ந்தா பிராஸ் இஸ் வெரி குட் கனெக்ஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர்லாம் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்குரிய சாலிட் சொல்யூஷன். கேஸ் சொல்யூஷன் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட நிறைய கேஸ் இருக்குது. ஒரு 2-3 கேஸை ஒன்றா சேர்த்தா வரக்கூடியது. லிக்விட் சொல்யூஷன் உனக்கே தெரியும், சால்ட் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன், இது எல்லாமே. சரியா. மெர்க்குரியை சாலிட் சொல்யூஷன் சொல்லக்கூடாது. மெர்க்குரி இஸ் நாட் அ சாலிட். மெர்க்குரி இஸ் அ லிக்விட். மெர்க்குரி எப்பயுமே லிக்விட் தான், லிக்விட் மெட்டல். லிக்விட் மெட்டல். மெர்க்குரியை நீங்கள் சாலிட்னே சொல்ல முடியாது. மெர்க்குரி ஆல்வேஸ் லைஸ் இன் அ லிக்விட் ஸ்டேட் தான். ரைட்டா, பட் இட் இஸ் அ மெட்டல். சரியா. ஸோ அடுத்த காம்பனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன் அதர் தென் சால்வெண்ட் ஆர் சொல்யூட். ஒரு காம்பவுண்டில் ஒரு சொல்யூட் தான் இருக்கணும்னு கேட்டால் கிடையாது, 2-3 சொல்யூட் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஜென்ரல் தான். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு ஒன்வேர்டு, ஒரு சொல்யூஷன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணுமா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணுமா, கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறது யார் அப்படின்னா சால்வெண்ட். ஏன்னா அதனால் லார்ஜர் குவான்டிட்டி இருக்குது. கோல்டு நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு இருக்குல்ல, அந்த கோல்டு சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா? சாலிடாக இருக்குது. ஏன்னா அதில் 91.6% கோல்டு இஸ் அ சாலிட், அதனால அது சாலிடாக இருக்குது. சால்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சால்ட்டு சொல்யூஷன்ஸில் சால்ட் வந்து சாலிடாக இருக்குது, சொல்யூஷன் வாட்டர் வந்து சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருக்குது. அப்போ சால்ட்டை தண்ணியில் போட்ட உடனே சால்ட்டு சொல்யூஷன் என்ன ஃபேஸில் இருக்குது? லிக்விட் ஃபேஸில் இருக்குது. அப்போ ஒரு சொல்யூஷன் என்ன ஃபேஸில் இருக்கணும் அல்லது அது என்ன ஸ்டேட்டில் இருக்கணுங்கிறத முடிவு பண்ண போகிறது யாருன்னா சால்வெண்ட். ரைட்டா, இது ஒன்றாவது முக்கியமான ஒன்வேர்டாக கவனமாக ஞாபகம் வச்சுக்கும். ரைட், அடுத்து பாரு. ஸோ நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூட், ஒரே ஒரு சால்வெண்ட் இருக்கக்கூடியது. அடுத்த டர்னரி சொல்யூட் அப்படின்னா டர்னரி சொல்யூஷன் என்னது? 2 சொல்யூட் 1 சால்வெண்ட், 2 சொல்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அண்ட் சால்ட், தண்ணியும் சரி சுகரையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டிருக்கோம். ரைட்டா, சுகரையும் சால்ட்டையும் வாட்டரில் போட்டிருக்கோம். அடுத்து அது இது குவாட்டனரின்னா என்னது? 4, 3 சொல்யூட்டு 1 சால்வெண்ட். ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டு, சுகரு, காப்பர் 3 பேரையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். ரைட்டா, காப்பர் சல்ஃபேட் இஸ் அ ப்ளூ கலர் சால்ட், அதையும் நம்ம உள்ளே போடுறோம். இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா, எஸ். அப்போ 1 in 1, 2 in 1, 3 in 1, அவ்வளோதான். 3 சொல்யூட்டு 1 சால்வெண்ட். சால்வெண்ட் எல்லாம் 1. Solvent is going to decide whether the solution is liquid or solid or gas அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட், நல்லா கவனி. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் நம்ம படிச்சிருப்போம் நிறைய ஆர்கானிக் படிக்கிறப்பையும் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுங்க, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுங்க அப்படின்னு. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ காமன் ஒன்.
ரைட்டா? கான்சன்ட்ரேட்டடா டைல்யூட்டா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ண போகிறா? தண்ணி இருக்குது. தண்ணியில் நான் வந்து அதிகமாக H2SO4 ஊற்றினேன் அப்படின்னா தட் வாட்டர் ஓவர்டேக் பண்ணி H2SO4 நிறையா இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட். தண்ணி நிறையா இருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி டைல்யூட். அப்போது கான்சன்ட்ரேட்டடாக டைல்யூட்டாங்கிறத முடிவு பண்ணுறது சொல்யூட் பார்ட்டிக்கல். சொல்யூட் எவ்வளோ இருக்குது? 1 லிட்டர் தண்ணியில் 10 ml, 1 லிட்டர் தண்ணியில் 100 ml சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுறதுக்கும் 1 லிட்டர் தண்ணியில் 1100 அதாவது 1.5 லிட்டர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 1 லிட்டர் தண்ணியில் 1.5 லிட்டர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுறேன்னா இட் பிகம் ஈவன் மோர் கான்சன்ட்ரேட்டட். அதே இது 1 லிட்டர் தண்ணியில் 100 ml சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுறேன்னா தட் இஸ் டைல்யூட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ டைல்யூட் சொல்யூஷன் என்ன? கான்சன்ட்ரேட்டட். இங்கே பாருங்கள், டைல்யூட் சொல்யூஷன் ப்ளூ கலர் எல்லாமே சால்வெண்ட், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்குது, சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கம்மியாக இருக்குது. வேறஸ் கான்சன்ட்ரேட்டடில் சால்வெண்ட் அதாவது ப்ளூ கலரை விட ஒயிட் கலர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். சால்வெண்ட்டை விட சொல்யூட் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது மோர் அமௌண்ட் ஆஃப், அதாவது சால்வெண்ட்டை விட சொல்யூட் நிறையா இருந்துடாது. சால்வெண்ட் அதாவது கம்பேரிங் டு இந்த மாதிரி ரெண்டு இது கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருந்ததை விட அங்கே அதிகமாக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 1 மார்க். இதிலேருந்து நம்மளுக்கு 1 மார்க் கேட்பாங்க உங்கள் புக்கில் இருக்கக்கூடியது. இது ரொம்ப கவனமாக நல்லா இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோ. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? என்ன 1 மார்க் கேட்பாங்கன்னு பார்த்துடலாமா? ரைட். கேஸும் சேர்ந்து என்ன கொடுக்க போகுது? அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் N2 குளோரோஃபார்ம் அண்ட் N2 இது வந்து என்ன ஃபேஸில் இருக்கும்? ரைட்டா? இவங்க வந்து என்ன ஃபேஸில் இருப்பாங்க? குளோரோஃபார்ம் மிக்சர் வித் N2 நைட்ரஜன் கேஸ் என்ன ஃபேஸில் இருப்பாங்க? இதோட ஆன்சர் என்னது? இவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க? வாட் இஸ் ஆன்சர்? சொல்ல முடியுமா யாராவது? அவங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க? என்ன ஆன்சர்? போர்டை பார்த்து சொல்லலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க? எஸ், அப்சல்யூட்லி இட் இஸ் கேஸ். வெரி குட், வெரி குட். ஏன்னா என்னது? சால்வெண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் இருக்க போகுது. ரைட்டா? இங்கே எல்லாமே பாரு சால்வெண்ட் கேஸில் இருக்குது, அதனால தான் இது பேரே கேசியஸ் சொல்யூஷன். வேறு லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? லிக்விடாக இருக்கும். இப்போ சால்வெண்ட் எல்லாமே என்னது? லிக்விடாக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோ, கேட்பாங்க. சால்ட் டிசால்வெண்ட் வாட்டர்ன்றது என்னது? இட் இஸ் அ லிக்விட் சொல்யூஷனா, கேசியஸ் சொல்யூஷனா, சாலிட் சொல்யூஷனா, இல்லை சொல்யூஷனே கிடையாதா? அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் இருக்குது. இங்கே வேறு இருக்கலாம், உன் புக்கில் வேறு இருக்கலாம், நீ உன் புக்கில் இருக்கிறத பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிறத தான் சொல்ல வந்தேன். இது வந்து நான் ஜென்ரலாக எடுத்துருக்குது. நம்ம புக்கில் என்ன இருக்குன்னு நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன். ரைட்டாக ஒரு நிமிஷம், நான் புக்கை பார்த்து உனக்கு சொல்கிறேன். புக்கில் யார்? ஏன்னா புக்கில் இருந்தால் கொஷின் வரும். புக்கில் உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேஜ் நம்பர் 31. பேஜ் நம்பர் 31 பாரு, யார் கொடுத்துருக்காங்க? யார் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸ் இன் கேஸா அல்லது லிக்விட் இன் கேஸா அப்படி கேட்பாங்க. அடுத்து ஹியூமிட் ஆக்சிஜன், கேம்ஃபர் இன் நைட்ரஜன், இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. CO2 dissolved in water, அதுக்கப்புறம் எத்தனால், சால்ட் வாட்டர், சொல்யூஷன் ஆஃப் H2 palladium, கோல்டு அலாய்ங்கிறது என்ன அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் என்னோட நோட்ஸ். இது நீ புக்கில் இருக்கிறதே பார்த்துக்கலாம். ரைட்டாக? இது வந்து நீ புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. உனக்கு கண்டிப்பாக அதுதான் ஈஸியாக இருக்கும். அதை நீ என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். சரியா? 10th இருக்குது, 12th இருக்குது, கவலைப்படாத. 10th இருக்குது, 11th இருக்குது, 12th இருக்குது. அதை தான் என்ன அப்படின்னா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நீ 10th நல்லா படிச்சிட்டேன்னா போதும்ப்பா, 11th 12th ஃப்ரீயாக இருக்கலாம். 11th 12th நல்லா படிச்சிட்டேன்னா போதும்ப்பா, காலேஜில் ஃப்ரீயாக இருக்கலாம். நல்லா எழுதி வச்சுக்கோ. 9th வரைக்கும் நீ வேணால் ஜாலியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 9th இன்றைக்கி ரொம்ப முக்கியமாகிடுச்சு. 9th படிக்காமல் 10th ஸ்டாண்டர்டில் காலையில் எடுத்துக்க முடியாது. 8th வரைக்கும் கூட நீ ஜாலியாக இருக்கலாம். சார் அப்போ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கும். படிக்கிற நேரத்தில் படிக்கிறது தான் பெட்டர். பட் அட்லீஸ்ட் 10th 11th 12th நீ ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். நீ 9th வரைக்கும் படிக்கிறனால பரவாயில்ல, 10th 11th 12th நல்லா இன்டெப்த்தாக படி. நிறைய ஸ்கூல்ஸில் நேற்று கூட நான் நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் தட் 11th ஸ்டாண்டர்ட் நடத்தாமல் 12th ஸ்டாண்டர்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம சேனல் மாதிரி, நம்ம சேனல் மட்டும்தான் இந்த மாதிரி டீச் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் போர்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டீச் பண்ணுற மாதிரி தனித்தனியாக சேனல்ஸ் இருக்கலாம். பட் ஒரே சேனலில் ஹோல் கிளாஸுமே இருக்குது நம்மளோட சேனல் மேலே. இப்போ 10th எல்லா சப்ஜெக்ட்டும் நாங்களே எடுக்கிறோம், 11th சரி 12th சரி எல்லா சப்ஜெக்ட் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலை பார்த்தா நீனா செல்ஃபாக ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப கஷ்டம். 12th கூட நீ ஏதோ முட்டி மோதி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, காலேஜ் போய் ரொம்ப கஷ்டப்படுவேன். 12th ஸ்டாண்டர்டோட டாபிக்ஸை நடத்துறதுக்கு
எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் இருக்குது. பட் காலேஜ் தியரி இதெல்லாம் நடத்துறதுக்கு யூடியூப் சேனலும் இல்லை, அதை பார்க்கறதுக்கு பசங்களும் ரெடியாக இல்லை, படிக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ நானும் இன்ஜினியர்னு வெளியே சொல்லிக்கலாம், நானும் டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்லிக்கலாம். பட் அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க, எப்படி உங்கள் ஜாப் இருக்க போகுது, ஜாபுக்கு போய் ஒன்று நீ எப்படி காமிச்சிக்க போகிறன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதனால் இப்போ இருந்தே பண்ண ரைட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் புக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். புக்கு தான் படிக்கணும், புக்கில் இருக்கிறது தான் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். புக்கில் லைன் பை லைன் ரீட் பண்ணணும் ரைட்டா. அதான் 9th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட், 11th பயோவில் ஃபுல்லாக 9th படிச்சு. எஸ் 9th 11th இன்டர் கனெக்டட், 10th 12th இன்டர் கனெக்டட். ஆனால் இந்த நாலுமே 1 or 2 இன்டர் கனெக்டட் தான் ரைட்டா. இவங்க எல்லாருமே 1 or 2 இன்டர் கனெக்டட் தான் ரைட்டா. இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டட் ரைட்டா. நிசார் என்ன சொல்லிட்டு இருக்க, பிரைட் அகாடமியில் என்ன பிரச்சனை இப்போ? காலேஜ் கஷ்டமா? எஸ் கண்டிப்பாக காலேஜ் கஷ்டம்தான். நான்லாம் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் கெமிஸ்ட்ரியில் நடத்துகிறேன். பட் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட், லிட்ரலாக மை ஃபர்ஸ்ட் ஹேட்டட் சப்ஜெக்ட், எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எதுனா அது கெமிஸ்ட்ரி தான். நான் கெமிஸ்ட்ரியில் பாஸ் மார்க்கோ அல்லது கெமிஸ்ட்ரியில் ஒரு 70 மார்க்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் நான் எவ்வளோ மார்க் வாங்கினேன், ஐ திங்க் அரௌண்ட் 60 or 55 to 60 தான் வாங்கியிருப்பேன். அப்போ 200க்கு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப ஜஸ்ட் பாஸ், 45 to 50 அந்த ரேஞ்ச் தான் எடுத்து வந்திருப்பேன். ஸோ லிட்ரலி ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன அப்படின்னா எடுத்து பண்ணது. நான் படிக்கிறப்ப கெமிஸ்ட்ரியில் ஏன் நான் படிக்கலைன்றது அனாலிசிஸ், நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் ஐ வாஸ் ஹேப்பன் டு பி அ ஃபிசிக்ஸ் டீச்சர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக மாறிட்டேன். நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக மாறினதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங். அதுக்கப்புறம் தான் நான் படிக்கிறேன் 9th 10th 11th 12th. ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி மேஜர் கிடையாது, ஐ எம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அங்கே போனப்போ, பிகாஸ் ஆஸ் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸில் என்ன அப்படின்னா ஜென்ரலாக த கோர்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி த மெரைன் இன்ஜினியர்ஸ். ஸோ ஒரு ஓவரால் ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாம், ஏன்னா ஷிப் வந்து ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் போர்ட்டுக்கே வராது. ஆல்வேஸ் இட் வில் பி இன் த சீயில் ட்ராவல் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ எந்த ஒரு எமர்ஜென்சி, எந்த ஒரு ரிசர்ச் எதுனாலுமே நம்மளே பண்ணணும். ஸோ ஆல் த பிகாஸ் வி ஹேண்டில் லாட் ஆஃப் ஆயில்ஸ், விஸ்காசிட்டி, டென்சிட்டி, கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலேஜ் போனதுக்கப்புறம், ஏன்னா நான் 12th சரியாக படிக்காதனால. நான் படிக்கிறப்ப இதே 11th பப்ளிக் கிடையாது. எனக்குலாம் என்ன அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 12th முன்னாடி, நவம்பர் டிசம்பரில் ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடியே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் 2 வருஷம் 12th நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஜூனில் நடத்துகிற ஸ்கூல் எல்லாமே 11th புக்கே அப்படியே புதுசாக வீட்டில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. 2 வருஷம் 11th படிக்கிறப்பே 12th போர்ஷனை நவம்பருக்குள்ள, அதுலேயும் ரஷ்அப் பண்ணி அங்கேயாவது 1 வருஷம் ஃபுல்லாக நடத்துகிறானுங்களா, நடத்த மாட்டாங்க, நவம்பருக்குள்ளே முடிச்சிடுறாங்க. தினம் டெஸ்ட்டுன்னு ஒரு 1.5 வருஷம் டெஸ்ட் மட்டுமே தான் இருக்கும். அப்படி இருந்து என்னால் கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ண முடியல. பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட். எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தில். ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு நடத்துறது தெரியலை, ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு புரியவே இல்லை, படிக்கவே இல்லை. ஸோ மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேக்ஸ் சாராக இருக்கட்டும், மேக்ஸுக்கு எடுத்த விதமாக இருக்கட்டும், நான் படித்தது எல்லாமே மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மேக்ஸில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஐ திங்க் 98% என்னமோ மேக்ஸில். ஒரு 1 வேர்டும் ஒரு 5 மார்க் மட்டும் தப்பு, இது எல்லாமே நான் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் படிக்காததோட லிட்ரல் இம்பேக்டை ஐ ஃபேஸ்ட் இன் காலேஜில் நான் ரொம்ப லிட்ரலாக ஃபேஸ் பண்ணேன். கெமிஸ்ட்ரி சரியாக படிக்காத ஒரு காரணம். ஃபிசிக்ஸ் அதே மாதிரி புரிஞ்சு படிக்காது. ஃபிசிக்ஸில் மார்க் வாங்கினேன், ஆனால் ஃபிசிக்ஸ் புரிஞ்சு படிக்கல. ஈக்குவேஷன் டெரிவேஷன்லாம் நம்ம தான் வச்சு எழுத சொன்னால் கடன்னு எழுதிடுவேன் எல்லாமே. அதாவது இப்போ ஒரு 2 தடவை படிச்சுட்டேன்னா, இப்போ நீ படிக்கிற ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கொஷினாக இருக்கட்டும், அல்லது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொஷின், ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய சர்க்குலர் காயில், இன்ஃபினிட்டி, கண்டக்டரு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ. அது உனக்கு இல்லை, சாரி 12th இருக்குது. இது எல்லாமே ஏன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு தடவை படித்தேன்னா சூப்பராக எழுதுவேன். ஆனால் கெமிஸ்ட்ரியை கேட்டேன்னா அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ படிச்சுட்டேன், பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா காலேஜில் கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் எடுத்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால் கவனம் ரைட்டா. எஸ் ஆமாம், 10th பயாலஜி டீச் பண்ணுவேன், ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுவேன், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவேன், எல்லாமே சயின்ஸ் நான் டீச் பண்ணுறேன். வரேன் 2, 3, 10, 11, 12, 13, 14 மட்டும் படித்தா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி நல்லா புரியுமா? நோ 6th 7th 8th 9th யார் படிப்பா? இங்கே இருக்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல். இங்கே இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் தான் அங்கே இருக்க இன்ஆர்கானிக். இங்கே இருக்க ஆர்கானிக் தான் அங்கே இருக்க ஆர்கானிக். ஆல் ஆர் இன்டர் கனெக்டட். ஒன்லி ஒன், இங்கே இருக்கக்கூடிய
ஃபர்ஸ்ட் அதாவது 12th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நீ மெட்டாலஜி படித்தா அதோட இன்டர் கனெக்டடு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5th சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அது நீ இது வரைக்கும் ஜென்மத்தில் நீ படிச்சிருக்கவே மாட்டேன், 12th தான் ஃபஸ்ட்டு படிப்பேன். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். மித்தபடி மீதி எல்லா லெசனுமே இன்டர் கனெக்டட். 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர் எல்லாமே என்ன அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட். இங்கே நீ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமும் நல்லா படித்தா தான் அந்த சாப்டர் படிக்க முடியும், ரைட்டா? இல்லைன்னா அதை படிக்க முடியாது, ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அங்கே வந்து 6th லெசன்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட். அங்கே 6th லெசன் சாலிட் ஸ்டேட்டு. சாலிட் ஸ்டேட்டுக்கு இங்கே இருக்கிறதும் தேவை. இப்போ இங்கே கேஸியஸ் ஸ்டேட் படித்தோமா, அது மாதிரி அங்கே சாலிட் ஸ்டேட் படிப்பேன். 7th சாப்டர் கெமிக்கல் கைனடிக்ஸ் ரேட், இங்கே இருக்க கெமிக்கல் ஈக்குலிபிரியம் படித்தா தான் அந்த சாப்டர் படிக்க முடியும். அடுத்து அங்கே 8th லெசன் ஆசிட்ஸ் பேஸ், அயானிக் ஈக்குலிபிரியம். இங்கே கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அங்கே அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th சாப்டர் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இந்த சொல்யூஷன்ஸோட கூட ஒட்டியே வரக்கூடிய சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. 11th 12th 13th 14th இது எல்லாமே நீ இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் படிக்காமல் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? சூப்பர். 1 டிகிரி இன் சயின்ஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் அப்லோட் பண்ணிடலாம், ABCD பண்ணலாம். ஓகே, ஸ்பாம் பண்ண வேண்டாம், சரியா? ஸோ இந்த டேபிள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ரைட்டா? எஸ், வி ஆர் என்ட்ரிங் இன்டு அ வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ், ரைட்டா? ஒரு முக்கியமான பகுதிக்கு வரப்போகிறோம் நம்ம. இந்த சாப்டரோட ஒரு முக்கியமான ஸ்பாட்டை, ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் தண்ணியில் சால்ட்டை கலந்துருக்கேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் எப்படி மெஷர் பண்ணுறது, ரைட்டா? ஓகே சிவரஞ்சனி, குட். இப்போ நான் போடுற உப்பை நான் என்ன பண்ணிருக்கேன், எவ்வளோ உப்பு போட்டிருக்கேன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் உப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக? 1 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் உப்பு போட்டிருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிட்டர் கணக்கில் மெஷர் பண்ண போகிறோம். 1 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சாப்டர்லேருந்து. யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அ ப்ராப்ளம் ஈவன் இன் பப்ளிக் எக்ஸாம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஆமாம், எஸ், கொஞ்சம் கொஸ்டின் நடத்திடும். அதை வந்து நம்ம புதன் அல்லது வியாழக்கிழமை நம்ம நடத்திடலாம் ஏர்லி மார்னிங்கில். ஸோ அடுத்து நான் வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்க மாட்டேன், நாளைக்கு தீபாவளி. ஸோ செவ்வாய்க்கிழமை ஐம் கோயிங் அவுட் ஆஃப் டவுன். நான் திருப்பி என்ன அப்படின்னா வெனஸ்டே ஏர்லி மார்னிங் தான் வருவேன். ஸோ வில் கோ இட் ஆன் Thursday அல்லது வெனஸ்டே ஈவினிங் நம்ம பார்க்க முடியும்னு பார்க்கலாம், சரியா? ரைட், ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இஸ் மொலாலிட்டி. எப்பா ஃபார்முலா படிக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. இனிமேல் ஃபுல்லாக இந்த சாப்டரில் இப்போ அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நிறைய ஃபார்முலாவாக சொல்ல போகிறேன், ரைட்டா? மொலாலிட்டி, மொலாலிட்டி, சரியா? மொலாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ், நல்லா கவனி, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் per kilogram of the solvent. moles of solute per kilogram of the solvent. அதாவது மொலாலிட்டிங்கிறதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு, மொலாலிட்டி ரெப்ரசன்டட் பை ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிவன் டேட்டாவை பொறுத்தது. மாஸ் கொடுத்தா மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் நீங்களே? மாஸ் கொடுத்தா மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள்? மோல்ஸ் ஆஃப் solute divided by mass of solvent. ஆனால் இந்த solvent எப்படி இருக்கணும்? kgல இருக்கணும், சரியா? ரைட். mass by molecular mass. வெரி குட் ரபேத், வெரி குட், ரைட்டா? mass by molecular mass, given mass by molecular mass, அதுதான் ஃபார்முலா. அப்போ மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், NaCl தண்ணியில் கரைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், நான் NaClோட மாலிகுலர் மாஸ் வந்து 5 கிராம்னு கொடுத்துருக்கேன். அப்போ 5 டிவைடட் பை NaClோட மாலிகுலர் மாஸை போட்டு அல்லது மோலார் மாஸை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆக்சுவலாக மோலார் மாஸ் தான் கரெக்டானது, மாஸ் பை மோலார் மாஸ். ஆமாம், மாலிகுலர் மாஸோட மோலார் மாஸ் தான் ரைட்டானது. ஸோ அப்போ அதை போட்டுட்டு டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி. சால்வெண்ட் நல்லா கவனி, வாட்டர் எடுத்துருந்தோம்னா வாட்டர் கேஜியில் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவேஷனில் இந்த கொஷின்லேயே நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் கீழே சொல்யூஷன் வரும். இந்த மொலாலிட்டியில் மட்டும்தான் சால்வெண்ட் வரும். மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி,
சால்வெண்ட்டை கேஜியில் எடுத்துக்கணும் சரியா, சால்வெண்ட்டை கேஜியில் எடுத்துக்கணும் சரியா, ரைட். கவனமாக ஞாபகம் வச்சுக்கிதான் கவனி. திஸ் இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் கான்சன்ட்ரேஷன். டெம்பரேச்சர் கூடனா 5 கிராம் உப்புங்கிறது 10 கிராமாக மாறிடுமா? If the temperature increases, there will be any change in mass. Temperature increase ஆனால் மாஸில் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? Will the weight அல்லது mass will change? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மாஸில் சேஞ்சஸ் ஏற்படுமா, ஏற்படாதா? நெவர். எஸ். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் கான்சன்ட்ரேஷன். இட் இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் கான்சன்ட்ரேஷன். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதா, இது என்ன பண்ணனே தெரியலையே. ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு, நம்ம செட் பண்ணுறது இல்லை, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. ஸோ வில் சி தட் ரைட்டா. இட் இஸ் அ டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், மாஸ் இருக்கிறனால தான் இட் இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் கான்சன்ட்ரேஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஈவன் இன் நீட், ஜேஇ, நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே சரியா, கவனமாக கவனிச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாரு, மொலாரிட்டி. நல்லா கவனி. போன தடவை மொலாலிட்டி பார்த்தோம், இட் வாஸ் ஸ்மால் எம், திஸ் இஸ் கேபிட்டல் எம். மொலாலிட்டி ரைட்டா, மொலாரிட்டி. மொலாரிட்டி இது என்னது, மொலாரிட்டி. Molarity is equal to moles of the solute divided by volume of the solution. கவனிச்சியா, போன தடவை இங்கே என்ன இருந்துச்சு, solvent in kg இருந்துச்சு, இங்கே volume of the solution in liter, volume in liter ரைட்டா. ரைட்டா, ஓகே சரியா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம போடணும். ஓகே, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம போடணும் சரியா. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு, மேலே அதே மாதிரி மோல்ஸ் தான், மேலே பிரச்சனையே இல்லை, மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட், அதில் எந்த டவுட்டும் ஒன்று தேவையில்லை, டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சொல்யூஷனோட வால்யூம் ரைட்டா, ரைட். என்னது, மாஸ் ஆஃப் த சொல்யூட்டா இல்லையே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே, மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் தானே, மொலாரிட்டி தானே. மொலாரிட்டி இதுதான், கரெக்ட் தான். மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் ரைட்டா. ஓகே, ரைட். சிவரஞ்சன் என்ன, பாக்சைடோட ஃபார்முலா, பாக்சைடோட ஃபார்முலா என்னது, அலுமினியம் Al2O3.2H2, வாட்டரோட சேர்ந்து தான் அலுமினியம் ரைட்டா, 2H2 Al2O3 சரியா. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, இந்த கொஸ்டினில் எதுனா ஃபார்முலா எழுதுனா போதும், ஃபார்முலா தான் டெஃபினிஷன், அது எழுதினாலே போதும். மேலே இருக்கிறது அதுதான், ஃபார்முலாவும் அதுதான். ஸோ இங்கே இருக்கிறது எழுதினாலும் சரி, இல்லை ஃபார்முலா எழுதினாலும் சரி, அதுவே போதும், ஃபார்முலா எழுதினாலே போதும். இட் இஸ் அ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இது வால்யூம், அதனால டெம்பரேச்சர். ஏன்னா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் என்ன லாபா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். என்ன லா, வாட் இஸ் திஸ் லா? இப்படி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும். 6th சாப்டரில் படித்தது தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 6th சாப்டரில் படித்ததே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 9th சாப்டரில். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இது என்ன லா, வாட் இஸ் திஸ் லா? எஸ், கே லுகாஸ், வெரி குட், சூப்பர். அடுத்து மோல் ஃப்ராக்ஷன், பேர்லேயே இருக்குது பாரு, இட் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷன். பேர்லேயே இருக்குது ஃப்ராக்ஷன். இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் நெளிஞ்சு போன எக்ஸ் அப்படின்னா வச்சுக்கோ ரைட்டா. வி கேன் கால் இட் அஸ், நார்மலாக எக்ஸ் தான் போடுவோம், ஆக்சுவலாக அது கை அப்படின்னு சொல்லுவாங்க, கை ரைட்டா, சிஹெச்ஐ, கை. கைங்கிறது அதோட சிம்பிள், ப்ரொனவுன்சியேஷன் கை, நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம் ரைட்டா. யூஸ்வலாக வி கால் இட், நம்மளால் கை போட முடியாது, ஸோ அதனால் நம்ம இதை எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஃப்ராக்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ராக்ஷன் என்னதுப்பா, கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், ரேஷியோ ஃப்ராக்ஷன்லாம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃப்ராக்ஷன் யாருக்கு நடுவில் இருக்க ஃப்ராக்ஷன்? இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கா, ஒரு சொல்யூஷனில் யாரெல்லாம் இருக்க போகிறா, சொல்யூட், சொல்யூட்டை ஏன்னு வச்சுக்கிறேன், சால்வெண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. அப்போ சொல்யூட்டுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? சொல்யூட்டுக்கும் மோல்ஸ் இருக்குமா ரைட்டா, சொல்யூட்டுக்கும் மோல்ஸ் இருக்கும் ரைட்டா. சொல்யூட்டோட மோல்ஸை NAன்னு எடுத்துக்கிறேன், அதே சால்வெண்ட்டோட மோல்ஸை NBன்னு எடுத்துக்கிறேன் கரெக்டா, NBன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஓகே ரைட்டா. அவ கே லுகாஸ் ப்ரெஷர் ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சரா? அப்போ வால்யூம் சார்ல்ஸ் லாவோ,
ஐ திங்க் வால்யூம் வந்து சார்ல்ஸ்லா கரெக்டு தானே ஆமாம் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்பா கரெக்ட் ராஜ்குமார் ரைட் காட் இட் சார்ல்ஸ்லா தான் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் பலூன் படம் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில் பச்சை கலர் பலூனு கரெக்டாக இல்லையா பலூனு நம்ம ஊதுறப்ப டெம்பரேச்சரோடு இருக்கும் அதனால பலூன் பெருசாக இருக்கும் 2 நாள் கழிச்சு காற்று போயிடும்னு நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் இனிமேல் வீட்டில் யாராவது சொன்னால் காற்று போயிடுச்சுன்னு சொல்லாதடா டெம்பரேச்சர் குறைஞ்சனால வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கரெக்டாக சார்ல்ஸ்லா எஸ் வெரி குட் நானும் அப்படியே போட்டுட்டேன் இல்லை ராஜ் சொன்னதுக்கப்புறம் போட்டேன் வெரி குட் ராஜ் ஃபார் கரெக்டிங் இட் நானும் 7 காசு அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்துட்டேன் அப்படியே மறந்துங்க ரைட்டா V is proportional to T in சார்ல்ஸ்லா தான் ரைட்டா சரி இப்போ பாரு மோல்ஸ் A B இருக்கு இப்போ என்னோட கண்டெய்னரில் என்ன அப்படின்னா என்னோட கண்டெய்னரில் யார் இருக்கா ஏவும் இருக்காங்க பியும் இருக்காங்க 2 பேருமே இருக்காங்க ரைட்டா சால்வெண்ட்டும் இருக்குது சொல்யூட்டும் இருக்குது சரியா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் யாரோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன் சொல்யூட்டோட அப்போது கை ஏ ரைட்டா கை ஏ இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏயோட மோல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு ரைட்டா அப்போ இப்போ தெரியுதா அதாவது ஒருத்தர் டைப் பண்ணோன்னே எல்லாரும் அதே டைப் பண்ணுறீங்க போல் இப்போ யாருமே யோசிக்கலை என்ன யாருமே யோசிக்கலை போல் என்ன ஓகே ரைட் இப்போ லெசன் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டா கை ஏ இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் தி காம்பனண்ட் யாரை கண்டுபிடிக்க போகிறோமோ அவங்களோட மோல் டிவைடட் பை டோட்டல் மோல் வாட் இஸ் NT டோட்டல் மோல் NTங்கிறது என்னது டோட்டல் மோல்ஸ் ரைட்டா டோட்டல் மோல்ஸ்னால் என்னது NA ப்ளஸ் NB அப்போ இங்கே என்ன பண்ணலாம் NA ப்ளஸ் NB தானே அப்போ என்ன பண்ணதோட ஃபார்முலா NA டிவைடட் பை NA ப்ளஸ் NB ரைட்டா ஓகே ரைட்டா கிளியரா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது ஐ எம் ஸோ சாரி சரியா ப்ளீஸ் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட் சரியா இதுதான் என்ன அப்படின்னா கான்செப்ட் இப்போது இங்கே உனக்கு ஒரு க்ளூ ஒரு முக்கியமானது இதுதான் நம்மளோட ப்ராப்ளமில் இன்டைரக்டாக இருக்கக்கூடிய ரைட்டா த டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் ரைட்டா மோல் ஃப்ராக்ஷனோட டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ சொல்யூஷன் ரைட்டா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் ரைட்டா டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் த டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் என்னது இப்போ நான் எக்ஸ் கை ஏ கண்டுபிடிச்சேன்னா அதே மாதிரி நான் கை பி கண்டுபிடிக்கலாமா கை பி இஸ் ஈக்குவல் டு NB டிவைடட் பை NA ப்ளஸ் NB கரெக்டா ஸோ வருமா இதே ஃபார்முலாவா ரைட் இதே ஃபார்முலா வருமா அப்போ இவங்க 2 பேரும் 1 அப்போ என்ன கேட்டிருக்கா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கை ஏ ப்ளஸ் கை பி is equal to 1 is always சார் இப்போ வந்து சுகர் சால்ட் வாட்டர் இருக்கு சுகர் இருக்கு சால்ட் இருக்கு வாட்டர் இருக்கு 3 பேர் இருக்காங்க அப்போ கை ஏ ப்ளஸ் கை பி ப்ளஸ் கை சி இஸ் ஈக்குவல் டு 1 எப்பயுமே the total mole fraction is going to be 1 டே இது முக்கியமான 1 மார்க் ஒரு முக்கியமான data which is not directly given in the problem ஒரு ப்ராப்ளம்ல டைரக்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு ப்ராப்ளம் டைரக்டா கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் எப்பயுமே மோல் ஃப்ராக்ஷனோட டோட்டல் இட் இஸ் நாட் டோட்டல் மோல்ஸ் நான் டோட்டல் மோலை சொல்லல நல்லா கவனிச்சுக்கோ மோல் ஃப்ராக்ஷனோட டோட்டல் ஆல்வேஸ் கோயிங் டு பி 1 ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நம்ம வந்து ஏயோட இப்போ நம்ம அடுத்து நிறைய ஃபார்முலாஸ் புதுசாக படிக்க போகிறோம் ஏயை பற்றி நம்ம படிக்கணும் அப்போ ஏயை பற்றி படிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பி கொடுத்துருப்பாங்க ரைட்டா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏவை போட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சில ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவில் இந்த கை ஏ அதாவது XAவை போட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அந்த XA கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக XB கொடுத்துருப்பாங்க அப்போ XBலேருந்து XA கண்டுபிடிக்க முடியுமா XB வந்து 1 minus XB போட்டால் XA கிடச்சிடும்ல ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு டூ இட் சரியா கவனமாக ஞாபகம் வச்சு அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ரைட் சூப்பர் நவ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்பனண்ட் ஈக்குவல் டு number of moles of the component divided by total number of moles of all component சரியா ஸோ NA by NT NTங்கிறது total number of all components clear-ஆ ரைட் வாங்க போகலாம் அடுத்த மாஸ் பர்சன்டேஜ் ரைட்டா மாஸோட பர்சன்டேஜ் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் 2 பேருக்குமே மாஸ் எடுத்துக்க போகிறோம் சொல்யூட்டுக்கும் சரி சால்வெண்ட்டுக்கும் சரி மாஸ்
ரைட்டா கவனி இட் இஸ் டிஃபைன்ட் as the mass of the solute மேலே ஃபுல்லாக எப்பயுமே சொல்யூட் தான் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா mass of the solute present in 100 gram of the solution ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே இதை நான் இங்கே இருக்கிறத நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் இப்படி கரெக்டாக தான் இருக்காங்க ஆனால் அது ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அதாவது டபிள்யூ பை டபிள்யூன்னு கொடுப்பாங்க எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் மாஸ் பர்சன்டேஜ்னு கொடுக்க மாட்டாங்க இது கிவ் இட் அஸ் டபிள்யூ பை டபிள்யூ அப்படின்னு தான் கொடுப்பாங்க டபிள்யூ பை டபிள்யூ இது எல்லாமே என்னது போத் ஆர் சேம் சரியா ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் மேலேயும் அதான் எழுதியிருக்காங்க mass of the component in the solution component na yaar solute தான ஆனா நான் உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம புக்ல இருக்க மாதிரி நான் எழுதி போடுறேன் mass of the solute divided by mass of the solution mass of the solute by total mass of the solution அல்லது mass of the solution எழுதிக்கலாம் ரைட்டா இது கொஞ்சம் critical terms ஆ இருக்கு mass of the solution in grams இதுக்கு முன்னாடி இதே mass of the solution எடுத்திருந்தோம் mass of the solution எடுக்கலாம் mass of the solvent in kg அதாவது mass of the solvent in kg எங்க Jashwant, new subscriber. Good morning. Yes, welcome. Mass of the solvent in kg. அது என்னதுப்பா எதை கண்டுபிடிக்கிறதுக்கு mass of the solvent in kg. Mass of the solvent in kg. Molality. That's good. ரைட்டா ஆமாம் இதெல்லாமே மாஸ் தானே எல்லா மாஸுமே கிராம் இதெல்லாம் கிராமில் எடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா கேஜி ரைட்டா ஸ்பெசிஃபிக்காக கேஜி ரைட்டா சொல்யூட்னா என்ன சொல்யூஷன்னா என்ன சால்ட் வாட்டரில் சால்ட்டு தான் சொல்யூட்டு வாட்டர் தான் சால்வெண்ட் ரைட்டா சொல்யூஷனுங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது சால்ட் இஸ் த சொல்யூட் வாட்டர் இஸ் த சால்வெண்ட்டு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன் சரி நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்னா சக்திவேல் 12th ஸ்டூடெண்டா 11th ஸ்டூடெண்டா ஏன் ஓவர் கேட்டுட்டு இருக்கீங்க ஓவர் எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்களே 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஓவர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் இருக்குது யூ கேன் see that அதில் பார்த்துக்கலாம் வால்யூம் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த மாஸ் ஆஃப் த சொல்யூட் dissolved in 100 ml ஆஃப் த சொல்யூஷன் வால்யூம் அப்போ என்ன பண்ணணும் மேலே பாரு மேலே மாஸ் தான் இருக்கு மேலே என்ன இருக்கு மாஸ் வால்யூம் பர்சன்டேஜில் கேஜிக்கு பதிலாக கிராம்னு இருக்கலாமா மொலாலிட்டியில் கேஜிக்கு பதிலாக கிராம் போட்டால் ஆன்சர் தப்பு மொலாலிட்டியில் கேஜிக்கு பதிலாக கிராம் போட்டால் ஆன்சர் தப்பு மொலாலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்தால மொலாலிட்டியில் கண்டிப்பாக கேஜியில் தான் இருக்கணும் ரைட்டா கேஜியில் தான் இருக்கணும் இல்லைன்னா ஆன்சர் வந்து முன்னாடி 3 0 தள்ளி வரும் ரைட்டா ஆனால் நம்ம கேஜியில் வச்சு தான் பண்ணணும் ரைட்டா ஆ 12th நடத்துகிறாங்களா சக்திவேலு உன் ஸ்கூலில் 12th நடத்துகிறாங்க நல்லா தெரியுது எனக்கு என்ன ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது அது எல்லாமே கரெக்டா ஓகே நோ ஹரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு எதை டிசால்வ் பண்ணுறோமோ அது சொல்யூட் ரைட்டு எதை டிசால்வ் பண்ண யூஸ் பண்ணுறோமோ அது சால்வெண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததான் சொல்யூஷன்டா ஹரி ஸ்டேட்மெண்ட்டில் அதை மட்டும் மாற்றி திருப்பி அனுப்பு ஓகே மாஸ் ஆஃப் த சொல்யூட் இது கூட நல்லா இருக்கே என்ன மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml சரியா இன்ட்டு 100 போனதுலேயும் போடலை நான் இன்ட்டு 100 போட வந்துடுறேன்னா இட் இஸ் அ பர்சன்டேஜ் அதனால் 100 போடணும் ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேரோட யூனிட்டும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இட் கேன் பி எனிதிங் ரைட்டா இது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் ரைட்டா இது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் ரைட்டா இது மாஸ் பை பர்சன்டேஜ் அதனால் மாஸ் வால்யூம் அடுத்து பாரு வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் ரெண்டு பேருக்குமே வால்யூம் எடுத்துக்கணும் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ரெண்டுமே சொல்யூஷன் இப்போ நல்லா கவனி ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் உனக்கு இருக்கும் மொலாலிட்டியில் மட்டும்தான் கீழே சால்வெண்ட் போடுவோம் மீதி எல்லாத்துலேயுமே கீழே சொல்யூஷன் தான் போட போகிறோம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாத உன் புக்கை எடு நான் சொல்கிறது கவனமாக கடன்னு பாரு உன் புக்கை எடு பார்ட் 4 அப்கமிங்கில் இருக்கா பார்ட் 4 நான் வந்து எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக அது வந்து கொஷின் ஆன்சர் அது கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கலாம் சரியா கவனமாக கவனி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் மொலாலிட்டிக்கு மட்டும் பாரு கீழே என்ன இருக்குது மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் அண்ட் கேஜி இருக்குது மீதி எல்லாத்துலேயுமே பாரு சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் தான் இருக்கும் ரைட்டா எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும் ஸோ மொலாலிட்டிக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா
சால்வெண்ட். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக ஒன்று மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், நம்பர் ஆஃப் சொல்யூட் அல்லது மாஸ் ஆஃப் தி சொல்யூட் எல்லாமே சொல்யூட்டாக தான் இருக்கும். ரைட்டா? solute dissolves in solvent, solvent dissolves solute. Very good, correct. Yes, very good Hari, super good, good. And the solute to solvent is same as solution. Yes, good, very good. Rajkumar statement writer, Hari statement writer. 13th chapter complete பண்ணல, ஒரு 6 क्वेश्चन மட்டும் நடத்தணும். சரியா? சோ அதனால அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? ரைட், வால்யூம் பர்சன்டேஜ். அடுத்து ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. உனக்கு அடிஷ்னலாக ஒன்று பிபிபியும் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? பார்ட்ஸ் பெர் மில்லியனை பொறுத்த வரைக்கும் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் அ சொல்யூட் இன் 10⁶ பார்ட்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். இது சத்தியமாக நானும் ஒன்று மாதிரி முதல் தடவை ரீட் பண்ணேன், ரெண்டாவது தடவை ரீட் பண்ணேன், மூணாவது தடவை ரீட் பண்ணேன், புரியலை. அப்புறம் தான் நான் யோசித்தேன், எனக்கு அப்புறம் தான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இந்த ரூமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 மில்லியன் பார்ட்டிகல்ஸ், 1 மில்லியன்னா என்னது, 1 போட்டு 6 0 போடுறது. ரைட்டா? 10 லட்சம். 1 மில்லியனா 10 லட்சம். கரெக்டா? 1 மில்லியன் இஸ் 10 lakhs. 10 lakhs 100 lakhs. 10 lakhs is 1 மில்லியன். ஆமாம், 10 லட்சம்னாலே லட்சம் 10 லட்சம். 100 லட்சம் தான் 1 மில்லியன் நினைக்கிறேன். 100 லட்சம் அது அப்படியே தான் இருக்கு. ராமசாமி ஐயம்மாள் ராமசாமி, அதுதான் உங்கள் நேமா? 10 lakhs 10 lakhs தானே. 10 லட்சங்கிறது தான் 1 மில்லியன். அப்போ ஆமாம், அது யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் மில்லியன் ரைட். அப்போ அந்த மாதிரி 10 லட்சம் பார்ட்டிகல்ஸ் இந்த ரூமில் இருக்குது. ரைட்டா? 10 லட்சம் பார்ட்டிகல்ஸ் இந்த ரூமில் இருக்குது. அதில் 10 லட்சம் பார்ட்டிகல்ஸில் நான் நைட்ரஜன் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ நைட்ரஜன் மட்டும் ஒரு 700 இருக்குது அப்படின்னா அந்த 700 தான் என்ன அப்படின்னா என்னோட ppm. அப்போ 10 லட்சம் பார்ட்டிக்கலில் நான் சொல்லக்கூடியவங்க எத்தனை பார்ட்டிக்கல் இருக்காங்க, அதுதான் ppm அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏர் பொல்யூஷன்லாம் ppmல தான் மெஷர் பண்ணுவாங்க நிறைய அதெல்லாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாரு, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் தி காம்பனண்ட். இப்போ நான் நைட்ரஜன் இந்த ரூமில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். அப்போ நைட்ரஜனோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த ஆல் த சொல்யூஷன் இன்ட்டு 10⁶ இன்ட்டு 10⁶. ரைட்டா? பார்ட்ஸ் பெர் மில்லியன்லேருந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பிரஷன்? வாட் இஸ் கிவன்? ஓ, 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. அது ரெண்டுமே நம்ம ஒன்று நம்பர் இல்லைன்னா மாஸ் வச்சுருக்காங்க. ரைட்டா? அதாவது 1 மில்லியன், அதாவது 1 மில்லியன் மாஸில் எவ்வளோ இருக்குது 10⁶ டேர்மில் நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். அவ்வளோதான். அவங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, மாஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட்டியா? இப்போ நான் இப்போ 34ல் இருக்குல்ல, 34 நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு டேப்லெட் நம்ம பார்த்துட்டே இருக்கோங்க. அந்த டேபிளில் கடைசி இருக்கிறது தான் ppm. ரைட்டா? அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். அதாவது கிவன் டேட்டாவை பொறுத்து. இப்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ கொஷினில் பார்த்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ppmனு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கா, ஒரே நிமிஷம் அது. வேப்பர் ப்ரெஷர். அடே ஜஸ்வந்த், இன்னும் அது நடத்தவே இல்லைடா. வேப்பர் ப்ரெஷர்லாம் இனிமேல் தான் நடத்த போகிறோம். வெயிட் பண்ணுங்க, இனிமேல் தான் அடுத்த டாபிக் அதெல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் பண்ணணும். சரியா? அதை நம்ம பார்த்தோன்னா எனக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? ராஜ்குமார் நிறைய 2 எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல புக்கில். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் பக்கத்துலேயே அது மாஸில் கொடுத்துருக்காங்க. மாஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மாஸ்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃபார்முலா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இதே தான் அவங்க நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் தட். அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருந்தா நம்பர்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே ஒன்று தான். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், மாஸ் ஆஃப் தி காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். தட்ஸ் இட். கிளியரா? ஸோ அப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதான் பிபிபி அப்படின்னா அதே ஃபார்முலாலாம் சேம் தான். 10⁶ பதிலாக நீங்கள் 10⁹ போட்டிங்கன்னா அது பிபிபி. பில்லியன் பார்ட்டிகல்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 1 பில்லியன் பார்ட்டிகல்ஸ் இந்த ரூமில் இருக்குன்னா அந்த 1 பில்லியன் பார்ட்டிகல்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் பிபிபி. ரைட். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அ சாப்டரோட ஒரு கோர் டாபிக் நம்ம போக போகிறோம். ரைட்டா? ஓ கீர்த்தியா? ஓகே குட். ஓகே கீர்த்தி, குட் குட் குட், தேங்க்யூ. சரியா? இப்போ கவனி, நான் இப்போ தான் பார்க்குறேன்டா. கீர்த்தின்ற மேலே இருக்கிற மெசேஜ் நான் பார்க்கவே இல்லை. சரியா?
ஆமாம் பிரியா, கண்டிப்பாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பக்கம் வர ரைட்டா. பார்ட்ஸ் பெர் ட்ரில்லியன்லாம் இல்லை ரைட்டா. பிபிடி போடுறா போட்டுக்கலாம். பிபிபிஏ போகுது, நம்மளுக்கு பிபிஎம் தான் மேஜராக இருக்கும், பிபிபிஏ அதிகம் தான். அடுத்து பிபிடி வந்து ரொம்ப அதிகம், அது தேவையில்லை நம்மளுக்கு, அது நம்மளுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கவுண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப கம்மியான ரேஷியோவாக இருக்கும், அதனால் தேவையில்லை. அனிமேஷன் என்ன அனிமேஷன் லெக்சர் அனிமேஷன் போடுற மாதிரி இப்போ எதுவும் இல்லையா நம்மளுக்கு? சாலிபிலிட்டிக்கு ஏதாவது வீடியோ இருக்கான்னு பார்ப்போமா? சாலிபிலிட்டிக்கு வேண்டாம், யூடியூப்பில் போடுறப்ப அது காப்பி ரைட்டாக வந்துடும், அதனால் போட முடியாது அனிமேஷன். ஸோ நம்ம பெய்ட் பேட்சில் தான் நம்ம பண்ண முடியும், இதில் பண்ண முடியாது அனிமேஷன்ஸ்லாம் ரைட்டா. சாலிபிலிட்டிங்கிறது கரைத்திறன், எவ்வளோ கரையும் ரைட்டா. ஒரு 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 டம்ளர் தண்ணியில் எவ்வளோ ஸ்பூன் சீனி கரைக்கலாம் மேக்ஸிமம்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். ஒரு டம்ளர் தண்ணியில் எத்தனை ஸ்பூன் சீனி கரைக்கலாம்? தோல்லாம் இதில் வராது, தோல் எல்லாமே பெய்ட் பேட்சில் வரும். யூடியூப்பில் எப்படி வரும்? யூடியூப்பில் வராது. யூடியூப்பில் we can do anything. 5 2 ரைட்டா. ஸோ 3 to 4 எனக்கு தெரிஞ்சு 5 அப்ராக்சிமேட்டாக டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் தி கிளாஸ், சைஸ் ஆஃப் தி டம்ளர் ரைட்டா. பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் கரைக்கலாம். அதுக்கு மேலே போக போக என்ன அப்படின்னா கரையாது. அப்போ 5 ஸ்பூன் வரைக்கும் கரைக்குதுல, 5 ஸ்பூன் வரைக்கும் அந்த சொல்யூஷன் வாஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக அன்சேச்சுரேட்டட். 5வது ஸ்பூனுக்கு முன்னாடி வரைக்கும் தட் வாஸ் அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட் என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சுகர் அதில் போட்டு கரைக்க முடியும், இன்னும் நிறைவடையலை, நிறைவுற்ற சேர்வும் கிடையாது, தட் இஸ் அன்சேச்சுரேட்டட். 5 ஸ்பூனுக்கு முன்னாடி வரைக்கும் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். கரெக்டாக 5வது ஸ்பூனு வாஸ் அ சேச்சுரேட்டட், 5வது ஸ்பூனு சேச்சுரேட்டட். 6வது ஸ்பூனு அதுக்கு மேலே கரையவே கரையாது. ஸோ 6வது ஸ்பூனை நான் கரைக்கணும்னா நான் ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் கரைஞ்சிரும், அதுக்கு பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் அல்லது என்ன அப்படின்னா ஆமாம் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ரைட்டா. அதை நான் இன்னும் ஹீட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அதில் அப்படியே கிறிஸ்டல்ஸ், நான் போட்டதெல்லாம் கீழே அப்படியே கிறிஸ்டலாக அப்படியே கீழே செட் ஆகிடும். ஸோ கலர் பார்த்தியா, கலர் கம்மியாக இருக்குது, இங்கே கலர் கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு சொல்யூட்டு. சால்வெண்ட்டை போட்டோன்னே சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கொஞ்சோண்டு சொல்யூட் போடுறேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் போடலாம் அப்படின்னு. அப்போ நான் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் போட்டேன்னா கீழே அப்படியே செட்டில் ஆக போகுது. திஸ் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதனால் அது இதுக்கு மேலே என்ன பண்ணாது, கரைக்காது. இதே சூப்பர் சேச்சுரேட்டட்னா அதிகமான கரைக்க முடியும் ஹீட் பண்ணுறது மூலமாக. பிகமிங் அன்ஸ்டேபிள் கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ். அன்ஸ்டேபிள் கீழே அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம். 6th ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் சூப்பர் சேச்சுரேட்டடாக மாறாது. 6th ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் அது அன்சேச்சுரேட்டடாக தான். 6th ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் அது சேச்சுரேட்டட் தான். நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறம், எக்ஸாம்பிள் குலாப் ஜாமுனுக்கு நம்ம சீனி பாகு காய்ச்சறது ரைட்டா. குலாப் ஜாமுன் நம்ம வீட்டிலலாம் செய்வாங்க, கம்பி பதம்னு சொல்லுவாங்க. கம்பி பதத்தில் நம்ம எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை தாண்டி போயிடுச்சுன்னா இட் பிகம் கிறிஸ்டல்ஸ், அப்படியே கட்டி ஆடி இறுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனி பாகு இறுகி போயிடும். ஸோ தட் இஸ் ஹவ் ஹேப்பன்ஸ். ஸோ வி ஷுட் நாட் டூ தட், அதை நம்ம பண்ணக்கூடாது, அதுதான். ஸோ இப்போ இந்த சாலிபிலிட்டி என்னென்ன இருக்குது கவனி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் நடத்த போகிறது கவனமாக கவனி ரைட்டா. கவனமாக கவனி, ரொம்ப முக்கியம் ரைட்டா. கவனமாக கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இங்கேருந்து தான் இந்த சாப்டரோட இது ஸ்டார்ட் ஆகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், செம்ம இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இங்கேருந்து தான். நல்லா கவனி. சாலிபிலிட்டி, கரையும் திறன். எவ்வளோ பேர் கரைகிறாங்க, எவ்வளோ கரைகிறாங்கன்னு பார்க்க போகிறேன். யாருக்கு பார்க்க போகிறேன்? சாலிட் இன் லிக்விட் ரைட்டா. சாலிட் இன் லிக்விட், சாலிடை லிக்விட்ல ரைட்டா. உப்பு தண்ணியில் கரைக்கிறது, சுகரை தண்ணியில் கரைக்கிறது, எவ்வளோ கரையும் அப்படின்னு நல்லா கவனி. இப்போ நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போகிறேன்னா, குளுக்கோஸும் என்னோட சோப் டிட்டர்ஜென்ட் பவுடர் ரைட்டா. குளுக்கோஸ் எடுத்துக்க போகிறேன். ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று டிட்டர்ஜென்ட் பவுடர். குளுக்கோஸ் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஓகேவா. குளுக்கோஸும் டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கலாமா ரைட்டா. ரைட். நிஜமாவேடா எனக்குலாம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி நடத்துனதே கிடையாது. எனக்கு நான் படித்தப்போ காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எனக்கு கெமிஸ்ட்ரி யாரும் எனக்கு மேபி நானாக எனக்கு பெருமை சொல்லிக்கக்கூடாது, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த மாதிரி சொல்லியிருந்தா மேபி நான் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருப்பேன்னு எனக்கு ஒரு தாட். இது இப்படி லைஃப்பில் இருக்குது பார்த்தியா, இது உனக்கு ஞாபகம் இருக்கா, இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஈவன் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு நாலேஜ் வந்ததுலேருந்து எனக்கு பெருசாக இது ஒரு தாட்டே இல்லை, இந்த மாதிரிலாம் நடத்தலாமா. ஏன்னா இந்த மாதிரி நடத்தினா
எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் அப்படி நடத்துகிறேன். இது ரைட்டாக தப்பான்னு நீ தான் சொல்லணும், ஏன்னா புரிஞ்சுக்க போகிறது நீ தான். ஏன்னா அன்றைக்கி என்னோட டீச்சர் அவங்க நடத்துகிற ஸ்டைல் தான் கரெக்டு, அதுதான் புரியும்னு நினச்சி அவங்க நடத்துனாங்க. பட் அது எனக்கு வந்து புரியலை. ஆனால் உனக்கு நான் நடத்துறது புரியுதா இல்லையா நீ தான் சொல்லணும். ரைட்டா? எனக்கு எல்லா சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் புதுசாக இது வித்தியாசமாக இருக்கே, இதுதான் கெமிஸ்ட்ரியா இப்படி இருக்கா, நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் நடத்துறது புரியுதா இல்லையா நீ தான் சொல்லணும். ஏன்னா நான் பாட்டுக்கு என்னோடய ஸ்டைலில் நடத்துறேன்னு ஒரு ஸ்டைலில் நடத்திட்டு போய் அது உனக்கு புரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? பயங்கரமாக புரியுதா? ஓகே ரைட். ஸோ சாலிட் இன் லிக்விட் நல்லா கவனி. இப்போ நம்ம 2 சாலிட் எடுத்துக்க போகிறோம். சூப்பர் குட் ராபர்ட். ஓகே 2 சாலிட் எடுத்துக்க போகிறோம். ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று டிடர்ஜென்ட் பவுடர். ரைட்டா கார்த்தி? புரியுது. ஓகே சரியா? இப்போ பாரு, சொல்யூட்டை சால்வெண்ட்டில் போட்டு சொல்யூஷன் எடுத்துக்க போகிறேன். நீங்களே சொல்லுங்கள் குளுக்கோஸை. ஆமாம், அது என்ன பண்ணுறது, ஆஷா மேம்னு போட்டிருக்கு. பரவாயில்ல, டைப்பிங் எடிட்டிங்கில் மிஸ்டேக் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே டைம் டேபிள் ஒன்றா தான் கொடுப்போம். என் பேரும் ஆஷா மேம் பேரும் அடுத்தடுத்து இருந்துச்சு எங்கள் டைம் டேபிள். அதனால் அதை அப்படியே மாற்றி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி பார்த்துக்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது குளுக்கோஸை வாயில் போட்டால் என்னாகும்? தங்கராஜ் ஓகே குட். கீர்த்தி குட். குளுக்கோஸ் வாயில் போட்டால் என்னாகும்? அப்படியே சூடாக இருக்குல்ல, எப்பா வாயில் வைக்கவே முடியல, சூடாக இருக்கும்ல. ஆமாம் ரைட். கிளாஸ் எண்டிங் டைம் எனக்கே தெரியல, வேகமாக நடத்துவோம், அப்புறம் பார்க்கலாம். கரைஞ்சிரும், நல்லா இருக்கும். நல்ல பதில்டா. ஏண்டா நான் என்ன எதிர்பார்க்குறேன், எனக்கு அப்படியே என் கூட கூலிங்காக இருக்கும். எஸ், நான் அதை தான் எதிர்பார்த்தேன். கரைஞ்சிருமா, டேஸ்ட்டாக இருக்குமா? சத்தியமாக மனுஷா பயங்கரமாக கொல்றீங்களா மனுஷனை. சரியா? கூலிங்காக இருக்கும், நாக்கில் போட்டோடனே சில்லுன்னு இருக்கும். அதே இது டிட்டர்ஜென்ட் பவுடர், அதை எடுத்து வாயில் போட சொல்ல மாட்டேன். டிட்டர்ஜென்ட் பவுடரை கையில் வச்சு தண்ணிக்குள்ளே முக்குனா எப்படி இருக்கும்? டிட்டர்ஜென்ட் பவுடரை தண்ணியில் கையில் எடுத்து தண்ணிக்குள்ளே எப்படியும் கையை முக்கு, ஏன்னா அவங்க கொஞ்சம் நேரத்தில் சூடாக நீ ஃபீல் பண்ணுவேன். ரைட்டா? யூ வில் ஃபீல் லிட்டில் பிட் ஹாட்டர். நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் பண்ணுவேன். ரைட்டா? எரியும் சூடாக இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போது என்ன அப்படின்னா, நார்மலாக என்ன சொல்கிறாங்க, குளுக்கோஸ் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக். இப்போ சொல்லி இப்போ அடுத்த கேள்வி. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி தான் படிக்கணும் கெமிஸ்ட்ரியில். எண்டோதெர்மிக்னா எக்ஸோதெர்மிக்னா தெரியும். இப்போ இந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? ஆமாம், பட்டாசு கீழே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் பாட்டுக்கு போட்டு தள்ளிட்டு இருக்கான். சீனி வெடி அவங்க அப்பா 2 பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு, அவன் பாட்டுக்கு போட்டு தள்ளிட்டே இருக்கான். குளுக்கோஸ் இஸ் அ எண்டோதெர்மிக் ஆர் எக்ஸோதெர்மிக். குளுக்கோஸ் என்ன பண்ணுச்சு, என்னோட நாக்கில் இருக்க ஹீட்டாக அப்சார்ப் பண்ணுச்சு, அப்போ இட் இஸ் எண்டோதெர்மிக். வேறஸ் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஹீட்டை லிபரேட் பண்ணுச்சு, தட் இஸ் எக்ஸோதெர்மிக். குளுக்கோஸ் இஸ் அ எண்டோதெர்மிக். குளுக்கோஸ் என்ன பண்ணுச்சு, என்னோட நாக்கில் சில்லுன்னு தானே ஃபீல் ஆச்சு. அப்போ நாக்கில் குளுக்கோஸ் பட்ட இடம் மட்டும் சில்லுன்னு ஆச்சுன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது யார் காரணம்? குளுக்கோஸ் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிடுச்சு. அப்போ நல்லா கவனிங்க, குளுக்கோஸை நான் கோல்டு வாட்டரில் கரைக்கிறப்ப நல்லா கரையுமா, அல்லது ஹாட் வாட்டரில் கரைக்கிறப்ப நல்லா கரையுமா? எதில் கரைச்சா நல்லா கரையும்? நீயே சொல்லு. குளுக்கோஸ் டேஸ்ட் பண்ணு. காமெடி பண்ணுறியா கீர்த்தி? குளுக்கோஸ்லாம் சாப்பிட்ருக்கலாம் எல்லாம். ரைட்டா? சரி, பதில் சொல்லுங்கள். எனக்கு பதில், இதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன பதில் கேட்டேன்? குளுக்கோஸை கோல்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணால் நல்லா கரையுமா கரையாதா? குளுக்கோஸ் கோல்டு வாட்டரில் நல்லா கரையுமா, ஹாட் வாட்டரில் நல்லா கரையுமா? நீயே சொல்லு. எஸ், இப்படி புரிஞ்சாதான் படிக்க முடியும். குளுக்கோஸ் வந்து என்னது, ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹாட் வாட்டரில் நல்லா நடக்குமா, அல்லது கோல்டு வாட்டரில் நல்லா கரையுமா? ஹாட் வாட்டரில் தான் நல்லா கரையும். ஹாட் வாட்டரில் நீங்கள் நிறைய என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் ஆட் குளுக்கோஸ் ஆட் பண்ண. ஏன்னா அதுக்கு தேவை டெம்பரேச்சர், சூடு நிறைய தேவை. அப்போ சூடை பூரா அதை அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய சூடாக இருந்தால் அதை அப்சார்ப் பண்ணிடும். வேற கோல்டாக இருந்தால் கரையாது. அப்போ solubility of a solid in liquid, ரைட்டா? solubility of a solid in liquid depends upon temperature also. For example பாருங்க, for an endothermic reaction, இப்போ குளுக்கோஸ் இருந்துச்சுல, எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் இப்போ குளுக்கோஸ் நல்லா கரையணும், solubility அதிகமாகணும், குளுக்கோஸ் சாலிடு லிக்விடில் நல்லா கரையணும்னா நான் டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். டிசொல்யூஷன் ஆஃப் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், டிசொல்யூஷன்னா டிசால்வ்னு அர்த்தம். ரைட்டா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? சிம்பிள். ரைட்டா? லீச்சாட்லே பிரின்சிபல் அதான், ஒரு சேஞ்ச் கொடுத்தோன்னா என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்க போது தான் லீச்சாட்லே பிரின்சிபல். லீச்சாட்லே பிரின்சிபல் ஆக்சுவலாக நம்ம 6th சாப்டரில் இருக்குது, 7th சாப்டரில் இருக்குது. ரைட்டா? 7th சாப்டர், 8th சாப்டரில் இருக்குது. இட் ஷிஃப்ட்ஸ் த யூக்லிபிரியம். அதாவது whenever a equilibrium is disturbed,
ஒரு யூக்லிபிரியம் ஒருத்தவங்க ஒழுங்காக அமைதியாக சாந்த சொரூபியாக படுத்து தூங்கிட்டு இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ரியாக்டன்ட் சைடா ப்ராடக்ட் சைடா? யார் பக்கம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரியாக்ட் பண்ணி திருப்பி யூக்லிபிரியமுக்கு வந்துடுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா லீ-சாட்லர் பிரின்சிபல். அதே மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னா when we increase the temperature அப்போ solubility என்ன ஆகுது? அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது எக்ஸோதர்மிக்கில் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா solubility டிக்ரீசஸ். சரியா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் solubility? வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் solubility அல்லது ப்ரெஷர்னு கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் திஸ் இஸ் அ டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ரைட். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஒரு 10 கிராம் சுகர் போட்டுட்டு அல்லது 100 கிராம் அல்லது எவ்வளவோ சுகரை போட்டுட்டு நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன். ப்ரெஷர் என்ன பண்ணுறேன்? கொடுத்துட்டே இருக்கேன். பிடிச்சி அழுத்துறேன். உடனே நிறைய சுகர் கரைஞ்சிருமா? வில் த சுகர் வில் டிசால்வ் மோர்? நான் ப்ரெஷர் கொடுத்தேன் நிறைய சுகர் கரையுமா? ஒரு சாலிட் உப்பை தண்ணியில் கரைக்கிறதுக்கு நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்தேன்னா நல்லா நிறைய கரையுமா? நிறைய கரையுமா? டெல் மீ, இஸ் இட் ரெக்வயர்ட் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? See, pressure increases, solubility increases, correct? Ana, it is not applicable for solid. Right? No significant effect. Governor, no significant effect. Right? Solubility of solid in liquid. Liquid la solid correct. Right? Solid in liquid, there is no pressure needed. Pressure is not going to do any changes. Right? Pressure is not going to. Right? ORS பேன் பண்ண போகிறோம். ORS எல்லாம் பேன் பண்ண போகிறது இல்லை. ஓஆர்எஸ்ன்றது ஆக்சுவல் ப்ராடக்ட்டை தாண்டி நிறைய பேர் டூப்ளிகேட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருந்துச்சு. ஒரிஜினல் தவிர மீது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஓஆர்எஸ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஆர்எஸ்ன்ற பேர், ஓஆர்எஸ்ங்கிறது ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு கம்பெனியோட பிராண்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதை நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆட்கள் பயங்கரமாக ஊருப்பட்ட பேர் கும்பிஞ்சிட்டானுங்க. அவன் பிராண்டில் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க பிராண்டில் ஓஆர்எஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ போட்டு FSSAI நச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அவங்கள. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ சாலிட் அண்ட் லிக்விட் ஆர் ஹைலி இன்கம்ப்ரெசபிள். ஸோ ப்ராக்டிகலி ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். சாலிட் அண்ட் லிக்விடையும் கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதனால ஸோ என்ன அப்படின்னா ப்ரெஷரோட பாதிப்பு பெருசாக இருக்க போகிறது இல்லை. சரியா? ஓகே, ரைட்டா? ஓகே. அடுத்து இப்போ சொல்லு. இப்போ ரபேத் சொன்னது ரைட்டாக இருக்க போகுது. இப்போ பாருங்கள். ரைட்டா? கேஸ் அண்ட் லிக்விட். கேஸை லிக்விடில் கரைக்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம குடிக்கக்கூடிய, அதாவது என்ன அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய என்னது கூல்ட்ரிங்க்ஸ். ஓஆர்எஸ் என்னது? ஓரல் ரீஹைட்ரேட்டிங் சொல்யூஷன். ஓரல் என்னது? வாய்வலியா. ரீஹைட்ரேட்டிங் என்னது? நான் சுவாங்கி அப்படியே ரொம்ப சாஞ்சு போய் எனர்ஜி இல்லாமல் இருக்கேன்னா அந்த ட்ரிங்க் குடிக்க போகிறேன். ஹைட்ரேட் ஆகிட்டேன். அப்போ அதை நான் குடித்தேன் அப்படின்னா என்ன ஆக போகுது? எனக்கு ரீஹைட்ரேட்டட். அது ஒரு சொல்யூஷன். அவ்வளோதான். ஓரல் ரீஹைட்ரேட்டிங் சொல்யூஷன். அதுதான் ஓஆர்எஸ். சரியா? எஸ் ரபேத், குட். பாருங்கள், இப்போ ப்ரெஷர் கொடுக்குறேன். கேஸ் மேலே இருக்குது, ப்ரெஷர். நம்மளோட கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, பெவரேஜஸ், கார்பனேட்டட் பெவரேஜஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, சோடா வாட்டர், இது எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ண சவுண்ட் எடுத்துல. அப்போ அது வரைக்கும் உள்ளே என்ன ஆகிடுச்சு? நம்மளுக்கு டிசால்வ் ஆகிருந்துச்சு. ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கேஸ் லிக்விட் மிக்சர் டிக்லிபிரியமில் கேஸு அதிகமாக என்ன ஆக போகுது? டிசால்வ் ஆக போகுது. அதிகமாக உள்ளுக்குள்ளே போய் டிசால்வ் ஆக போகுது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ஓகே, குட். ஸோ அதான் மெயினான கான்செப்ட். இப்போ ஹென்ரி தாத்தா. ஸோ இந்த லெசனில் 2 முக்கியமான தாத்தா இருக்காங்க. அதில் ஒரு தாத்தாவுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கருணை ஜாஸ்தி, அதனால் ஒரு சின்ன ஃபார்முலாவை கொடுத்துட்டு விட்டுட்டார். பட் 2வது தாத்தா நம்ம மேலே ஈவி இறக்கமே காட்டலை. வலன்னு பெருசாக ஒரு கான்செப்ட் மொத்தமாக கொடுத்துருக்காரு. ரைட்டா? ஓகே, மொத்தமாக போட்டு தள்ளிட்டு போயிட்டார். சரியா? ஸோ செம்மையாக கொடுத்துட்டார். ரைட்டா? வேறு லெவலில் போட்டு போயிட்டார். ரைட்டா? எஸ். ஹென்ரி கிராண்ட்பா கொஞ்சம் கருணை. ஹென்ரி கிராண்ட்பா இந்த ஒரு ஃபார்முலாவோட முடிச்சிட்டார். ஆனால் நம்மளோட ரவுல்ஸ் தாத்தா வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ நம்ம பார்க்கலாம். ஹென்ரி தாத்தா என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
வாட் இஸ் திஸ்? இது என்னது? மோல் ஃப்ராக்ஷன். கரெக்டாக இல்லையா? மோல் ஃப்ராக்ஷன். சாலிபிலிட்டி ஆஃப் அ கேஸ் இன் லிக்விட், குறிப்பாக கேஸ் இன் லிக்விடுக்காக தான். இட் இஸ் நாட் அபவுட் சாலிட் இன் கேஸ். கேஸை லிக்விடில் கரைக்கிறோம்ல, லிக்விட் சால்வெண்ட்டில், இன்க்ரீசஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது சாலிபிலிட்டி, ரைட்டா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் டு த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் above the solution, ரைட்டா? சாலிபிலிட்டிங்கிறது எதை பொறுத்துப்பா இருக்கு? ஸோ அவர் என்ன சொல்கிறார்? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டிங்கிறது என்னது? கரையும் திறன். யாரை பொறுத்து கரையும் திறன் இருக்கு? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தானே கரையும் திறனே இருக்கு. நீங்கள் கரைக்கிறதுக்கு உப்பே போடாமல் எவ்வளோ கரையும்? எப்படி கரையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேஸ் கொடுக்குறோமோ அப்போ கேஸோட காம்பனண்ட்டை பொறுத்து, சொல்யூட்டை பொறுத்து, அதனால ஹென்றி தாத்தா என்ன பண்ணுறாரு? இந்த சாலிபிலிட்டியை இப்படி மாற்றிடுறார். மோல் ஃப்ராக்ஷன், எவ்வளோ சொல்யூட் இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டு அப்படின்னு மாற்றுறார். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு பண்ணணும்ல, ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் KH is nothing but Henry's constant, ரைட்டா? Henry's constant. இது மோல் ஃப்ராக்ஷன். இது ப்ரெஷர் இல்லை, பார்ஷியல் ப்ரெஷர். ஓ மை காட் சார், வாட் இஸ் திஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமாக தேவை இந்த பார்ஷியல் ப்ரெஷர். சொல்லுங்கள் பார்க்கலாம், வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னதுடா? எனி ஐடியா? வீடியோ லேக் ஆகுதா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஒரு தடவை வெளியே போய்ட்டு உள்ள வந்து பாருங்கள், ரைட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ரைட்டா? வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? அதாவது இப்போ இந்த கண்டெய்னரில் என்ன அப்படின்னா, நான் 2-3 கேஸ் அடைச்சி வச்சுருக்கேன், சரியா? இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 2-3 கேஸை அடைச்சி வச்சுருக்கேன். சரி, 2 கேஸ், சரி 2-3 கேஸ் வச்சுப்போம், ரைட்டா? 2-3 கேஸை அடைச்சி வச்சுருக்கேன், ஓகேவா? Okay, so the pressure exerted by single gas, very good, Dalton's law of partial pressure, individual gas pressure, very good. So overall இதோட pressure என்ன அப்படின்னா 1 bar. இந்த 1 bar pressure யாரெல்லாம் காரணம்? இவங்களும் காரணம், இவங்களும் 1 bar pressure காரணம், இவங்களும் இந்த 1 bar pressure காரணம், இவங்களும் 1 bar pressure காரணம், ரைட்டா? அப்போ 3 பேரோட டோட்டல் pressure தான் 1 bar. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களோட, அப்போ P total is equal to P1 plus P2 plus P3. இந்த P1, P2, P3 இவங்க தான் யாரு? They are going to be the partial pressure. சரியா? They are partial pressure. Very good பசங்களா. ஃபார்முலா இம்லாம் பொழந்து கட்டுறீங்க. அப்போ இப்போ இந்த கான்செப்ட் நான் நடத்துறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணிடலாம், ரைட்டா? திஸ் இஸ் கால்ட் பார்ஷியல் ப்ரெஷர், ஓகேவா? இதுதான் பார்ஷியல் ப்ரெஷராக இருக்க போகுது. ஸோ P total is equal to P1 plus P2 plus P3. This is partial pressure. கிளியரா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? இந்த Pங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KH கைங்கிறது இந்த மோல் ஃப்ராக்ஷன், சரியா? இதுதான் ஹென்றி தாத்தா சொன்னார். சிம்பிளாக ஹென்றி தாத்தா ஒரு குட்டி ஃபார்முலாவோட முடிச்சுட்டு நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம், ரைட்டா? அவர் ஒன்றும் பெருசாக நம்மளை கஷ்டப்படுத்தல. அப்ளிகேஷன், சரி, ஹென்றி தாத்தா வந்து கண்டுபிடிச்சிருக்காருல, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக? சாலிபிலிட்டி ஆஃப் CO2 இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அப்போது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கக்கூடியதில் எவ்வளோ கேஸ் கரையும், எவ்வளோ கேஸை கரைக்கணும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? 1 hour ஆச்சா? ஓகே, ரைட். எனக்கு பெருசாக 1 hour ஆன மாதிரி தெரியல. உங்கள் யாருக்காச்சும் 1 hour ஆகுதா? அச்சாம்பார் ரபயத்தை சரியான கொஷின் கேட்டான். எஸ், வெரி குட். டிபெண்ட்ஸ் அப்பான், எஸ், ஹென்ரியில் அவ பொறுத்து தான் இருக்குது, அதை பொறுத்து தான், ரைட்டா? KH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் இன்னொரு டேர்மும் இருக்குது ஹென்ரிஸ்லால, எங்கே இருக்குது? தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு நிமிஷம், ஹென்ரிலால எங்கடா புக்கில் எந்த பேஜில் இருக்குது ஹென்ரிஸ்? இந்த இருக்கா? ஹென்ரிஸில் டெம்பரேச்சரை பொறுத்து வேறு இருக்குது, ஆனால் நம்ம புக்கில் அதை கொடுக்கல. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட், ரைட்டா? எஸ், KH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, KH இன்க்ரீஸ் ஆக, ரைட்டா? 5 minutes பிரேக் தரேன், ரைட் தரேன். ஆனால் இல்லை, அதில் இல்லை, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னோட இந்த PDF எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம். இது நீட் PDFல இருக்குது, ஒரே நிமிஷம். ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் இட்.
நல்லவே ஞாபகப்படுத்தினேன் ரபே இட்ஸ் குட் ஹரி இன்னும் இந்த மாதிரி ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ஞாபகம் அடிஷ்னலாக படிச்சுக்கலாம் ரைட்டா அதை முடிச்சுட்டு பிரேக் போகலாம் ரைட்டா ஆஃப்டர் தட் வில் கோ ஃபார் அ பிரேக் அது ஒன்றை மட்டும் பார்த்துட்டு வில் கோ ஃபார் அ பிரேக் ஜஸ்ட் ஒரே நிமிஷம் ஹென்ரிஸ்லா ஹென்றி தாத்தா எங்கே இருக்காரு ஹென்றி தாத்தா சீக்கிரம் வாங்க எஸ் 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 சரியா ஓகே ரைட் பாருங்க எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் கேஸ் ஆன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் தெரியுதா பேஜ் நம்பர் 39ல் விட இப்போ நான் சொல்ல அது வந்து ஜென்ரல் கிராஃப் அது இந்த கிராஃப் நார்மலாக பார்ஷியல் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்ஷியல் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை அதுக்கான கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா அதில் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ ரபேத் கேட்ட மாதிரி அதுக்கப்புறம் ஹரி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா வாட் அபவுட் கேஹெச் இந்த கேஹெச்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேஹெச் இன்க்ரீஸ் ஆனால் என்ன டிக்ரீஸ் ஆனால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ரைட் கவனிங்க எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் கேஸ் ஆன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் கேஸோட நேச்சரை பொறுத்து சாலிபிலிட்டி மாறும் கரெக்ட் தானே சால்ட் ஈஸியாக கரையுமா சுகர் ஈஸியாக கரையுமா நீ என்ன சொல்லு சால்ட் அண்ட் சுகர் சால்ட்டை நீ தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும் சுகரை போட்டு நீ என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் டிபெண்ட்ஸ் அப்பான் த சொல்யூட் அப்போ கேஸை பொறுத்த மாதிரி அப்போ கேஸுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸை பாருங்கள் இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா படி கைக்கும் கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வேரியேஷன் பா அதாவது நம்மளோட பார்ஷியல் மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னது நம்ம ஃபார்முலா இப்போ என்னது ஹென்றி லாவோட ஃபார்முலா என்ன பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KH கை தானே அப்போ கையுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கு என்ன ரிலேஷன் ஈக்குவல் டு 1/KH கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரைட்டா கவனிங்க இவங்க ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ a more soluble gas will have a lesser KH more soluble gas for example பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் எல்லாமே காமன் டெம்பரேச்சர் தான் ஆனால் கேஹெச் வேல்யூ இட் இஸ் அ மெஷரபிள் வேல்யூ மெஷர் பண்ணுறாங்க நான் கேஹெச் வேல்யூ மெஷர் பண்ண முடியாதா ஹவ் யூ வில் மெஷர் த கேஹெச் வேல்யூ கேஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை மோல் ஃப்ராக்ஷன் கரெக்டாக இது போட்டால் கேஹெச் கிடச்சிரும்ல கரெக்டு தானே பார்ஷியல் ப்ரெஷர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மோல் ஃப்ராக்ஷனும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா யாருக்கு அதாவது மோர் சால்யூபிள் கேஸ் will have lesser KH வேல்யூ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரபேத் அப்போ கேட்ட மாதிரி யூ கேன் ரைட் அ நோட் உன் புக்கில் எழுதி வச்சுக்கோ 1 மார்க்கில் அதாவது பேஜ் நம்பர் 39ல் மேலே ஈக்குவேஷன் பக்கத்தில் இடம் இருக்கு பாரு KH வேல்யூ இஃப் KH வேல்யூ இன்க்ரீசஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இஃப் KH இன்க்ரீசஸ் solubility decreases if KH value decreases solubility increases சரியா இது ஒரு முக்கியமான நோட் ஞாபகம் வச்சுக்கோ சரியா இது ஒரு முக்கியமான நோட் KH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility KH ஆனது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility டிக்ரீஸ் ஆக போகுது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா solubility இன்க்ரீஸ் ஆக போகுது போன்ற எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதாவது வேறு கேஸோட KH வேல்யூ கொடுத்துட்டு இந்த KHல இந்த கேஸ்ல எந்த கேஸ் நல்லா soluble ஆகும் ரைட்டா தீமெனலுக்கு 9th சாப்டர் ஃபினிஷ் பண்ணதும் 5th சாப்டர் எடுப்பீங்களா தீமெனல்ல அப்ப நீ வரவே இல்லையா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தீமெனல்ல 5th சாப்டரே முடிச்சாச்சு பேடில 5th சாப்டர் நேத்து முடிச்சிட்டேன் 9th முடிச்சு 5th முடிச்சாச்சு அடுத்து 13th ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன ஆச்சு ரைட்டா ஓகே இப்போ பாரு டெம்பரேச்சரை பொறுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன KH என்ன ஆகுது ரைட்டா பாருங்க இப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பாருங்க 293 கெல்வின்ல KH 34.68 இருக்கு இது உங்களுக்கு தெரியுதா கெல்வின்ல 34.86 இருக்கு ரைட்டா இங்க என்ன அப்படின்னா 46.86
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சரும் KH டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? கவனி எப்படிலாம் ரிலேஷன் இருக்குன்னு. வெரி வெரி சிம்பிள்டா. டே கவனமாக கவனி. சூப்பராக உனக்கு நான் எழுதி போட்டுறேன். எழுதிக்கோ. ரைட்டா? KH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility decreases. Correct? If KH decreases, solubility increases. Temperature increase ஆச்சுன்னா KH increase ஆகும். KH increase ஆச்சுன்னா solubility KH increase ஆச்சுன்னா solubility என்ன ஆக போகுது? decrease ஆகும். Temperature decrease பண்ணா KH decrease ஆயிடும். அப்போ solubility increase ஆகும். ரைட்டா? ஓகே. முதல் ஒன் பேட்ச்ல இனிமேல் தான் வரும். டோன்ட் வரி. முதல் ஒன் பேட்ச்ல இனிமேல் தான் வரும். நோ நீட் வரி. ஓகே. முதல் ஒன் பேட்ச்ல அடுத்து வந்துடும். 9th முடிய போகுது. 9th முடிஞ்சிருச்சு. 5th முடிச்சுட்டேன். அதனால் அது வந்துடும். நீட் ஈஸியாக, ஜேஇ ஈஸியாக. ஜேஇ எக்ஸாம் எழுதுறது ஈஸி, ஜேஇ படிக்கிறது கஷ்டம். நீட் எக்ஸாம் எழுதுறது, நீட் படிக்கிறது கஷ்டம், எக்ஸாம் ஏதோ மாற்றி சொல்கிறேனோ. ஜேஇ படிக்கிறது கஷ்டம், எக்ஸாம் ஈஸி. நீட் படிக்கிறது ஈஸி, எக்ஸாம் கஷ்டம். ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும். நிறைய தடவை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே இல்லை. சரியா? ஓகே. நவ் வில் கோ ஃபார் அ ஸ்மால் பிரேக். போகலாமா? ஸ்மால் பிரேக் போயிட்டு வரலாமா? ரைட்டா? ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வரலாமா? ஸோ தீபாவளி பலகாரங்கள் எதாவது இருந்தால் சைடில் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. வி வில் மீட் அட் 11:30. சரியா? 10 minutes அப்புறம் மீட் பண்ணலாம். எனக்கு ஒரு ஸ்மால் ஒர்க் இருக்குது. அதனால் 11:35 மீட் பண்ணலாம். ரைட்டா?
எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் எஸ். யார் யாரெல்லாம் இருக்கீங்க? கேன் ஹேவ் ஹாய், ஒரு ஸ்மால் ஹாய். யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எஸ். ஓகே, யார் யார்? ஹரி இருக்கான், லிலோஷ், ஹரி, லிலோஷ், தங்கராஜ், ராஜ். ஓகே எஸ். கடைசி என்ன பார்த்துருந்தோம்? ஹென்ரிஸ் லா பார்த்துருந்தோமா? ரைட். நவ் வி ஆர் கோயிங் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ கேஸை நம்ம ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் அல்லது இந்த மாதிரி நம்ம சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்குறதுக்காக வி ஆர் கோயிங் டு டு இட். ரைட்டா? ஓகே. ஸோ சாதனா, ஓகே குட். TN ராமன், மாதேஷ். ஓகே. இன்க்ரீஸ் சாலிபிலிட்டி டு அவாய்ட் பென்ஸ். அதாவது நம்ம ஸ்கியூபா டைவர்ஸ்னால் இந்த ஆக்சிஜன் டேங்க்லாம் மாட்டிட்டு கடலுக்கு அடியில் போவாங்கள்ல, அந்த இடத்துல போகிறப்ப அவங்க ஏற்றிட்டு போகிறது வெறும் ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் கிடையாது, ஆக்சிஜனோட ஹீலியமும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி மிக்சரை தான் எடுத்துகிட்டு போக முடியும். வெறும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போனோம்னா ப்ரெஷரில் அவ்வளோ ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ டு நியூட்ரலைஸ் தட், அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக ஹீலியமை டிசால்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ யார் டைலூட்டட் வித் ஹீலியம். அதுக்காக இது ஒரு கொஷினை கேட்பாங்கடா. திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஸ்க்ட் அஸ் அ கொஷின். ஹவு டு அவாய்ட் பென்ஸ் வென் ஸ்கியூபா டைவர்ஸ். இந்த மாதிரி பென்ஸ் அப்படிங்கிற பெண்டுனா வளைவு, அவங்களோட என்ன சொல்கிறது, உடம்பு வந்து கூனி போகிறது அல்லது ஒரு விதமான மூச்சு திணறல் ஏற்படுற ஒரு விஷயம். ரைட்டா? ஹரீஸ் நான் ஞாபகம் வச்சுருந்தீங்களா? சரி, ஓகே ரைட். அடுத்து லோ பிளட் ஆக்சிஜன் அட் ஹை ஆல்டிடியூட்ஸ் காஸ் climbers to become weak and unstable to think clearly. Symptoms of condition known as anoxia. அதாவது என்ன அப்படின்னா ஹையர் ஆல்டிடியூட். இது வந்து 6th சாப்டர்லேயும் இருக்குது. நம்மளுக்கு ஏன் மேலே போகிறப்ப ஸ்ட்ரா வச்சு ஏன் தண்ணி உறிஞ்சு குடிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ ப்ரெஷரை பொறுத்து. ஸோ அப்போ லோ பிளட் ஆக்சிஜன் மேலே போக போக என்ன அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. when we are moving up pressure drops. ப்ரெஷர் ட்ராப் ஆகுதுன்னா pressure is directly proportional to mole fraction. கரெக்டாக இல்லையா? pressure is directly proportional to mole fraction. அப்போ ப்ரெஷர் நிறையா இருந்தால் தான் நிறைய மோல்ஸ் இருக்கும். ப்ரெஷர் கம்மியாகிடுச்சுன்னா amount of oxygen present in the atmosphere also reduces. அப்போ என்ன ஆகுது? எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அதுக்கு பேர் அனாக்சியா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்பையும் மேலே என்ன பண்ணுவாங்க? they go with oxygen cylinder. கீழே போகிறப்ப ஹை ப்ரெஷரில் இருக்குது, நிறைய கேஸ் டிசால்வ் ஆகிருக்கு, நம்மளுக்கு தேவையை விட அதிகமாக இருக்குது, அது ரொம்ப டென்ஸாக இருக்குது, அதை நம்மளோட லங்ஸால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை. ஸோ அதனால் நம்மளோட நெஞ்சில் பயங்கரமான ஒரு விதமான ஒரு அஃபெக்ட் நடக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பென்ஸ் அப்படின்னு. ஸோ அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ தட் வி ஹவ் டு டூ மெயின்டைன் இட். ரைட்டா? அதுதான் ஹென்ரிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசஸில் படிக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். ஹென்ரிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாட்ரேட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மாட்ரேட் ப்ரெஷரில் தான் ஆக்ட் ஆகும். ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர்லாம் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான். ஒன்லி லெஸ் சாலிபிள் கேஸஸ் ஒபே ஹென்ரி லா. ரைட்டா? நம்ம புக்கில் ஆக்சுவலாக உனக்கு அப்ளிகேஷனே இருக்காது. நம்ம புக்கில் டேரெக்டாக லிமிடேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? கவனமாக கவனிச்சுக்கோ, புக்கில் லிமிடேஷன் மட்டும்தான் இருக்கும். ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாட்ரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் ஒன்லி. மாட்ரேட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் மட்டும்தான் இருக்க போகுது. அதே இது ஒன்லி த லெஸ் சாலிபிள் கேஸ் ஒபே ஹென்ரி லா. லெஸ் சாலிபிள் கேஸ் மட்டும்தான் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு? ஹென்ரிஸ் லா. அதாவது நல்லா டிசால்வ் ஆகுறதுலாம் மட்டும்தான் நம்மளுக்கு பண்ண போகுது. ஹை அதாவது லெஸ் சாலிபிள்னா லைட்டாக கரையக்கூடியது, நல்லா கரையக்கூடியதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. த கேஸ் ரியாக்டிங் வித் சால்வெண்ட் டு நாட் ஒபே ஹென்ரிஸ் லா. எந்தெந்த கேஸ்லாம் சால்வெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுதோ, NaCl டிசால்வ் ஆகி சால்ட் சொல்யூஷன், அது போய் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்போ கார்பனேட்டட் ட்ரிங்க் இருக்குல்ல, நம்ம குடிக்கிற கார்பனேட்டட் ட்ரிங்க்கில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகலாம். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது? என்னோட காம்பனண்ட்டோட ரியாக்ட் பண்ணி புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா அது எனக்கு பாய்சனஸ் ஆகிடும். இட் ஷுட் நாட் ரியாக்ட். டிசால்வ் ஆகி உள்ளே இருக்கலாம், அவ்வளோதான். அது ரியாக்ட்லாம் பண்ணக்கூடாது, மாலிகூல்ஸுக்கு நடுவில் போய் அட்டாச் ஆகிருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். தி கேஸ் ஒபேயிங் ஹென்ரி லா ஷுட் நாட் அசோசியேட் ஆர் டிசோசியேட். அதுதான் எந்தெந்த கேஸ் எல்லாம் ஹென்ரி லா ஒபே பண்ணுதோ அவங்க அசோசியேட்டும் ஆகக்கூடாது, டிசோசியேட்டும் ஆகக்கூடாது. டிசோசியேட்னா உடையிறது, அசோசியேட்னா சேர்றது. ஸோ டிசோசியேட்டும் ஆகக்கூடாது, அசோசியேட்டும் ஆகக்கூடாது. அதுதான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஓகே, சூப்பர்.
சரியா ரைட் ஹென்ரிஸ் லா நெக்ஸ்ட் ஹென்ரி லா வந்து என்ன அப்படின்னா ஒரு பேஸ் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வி ஆர் என்டரிங் இன்டு அ டாப் டக்கர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டா நம்ம அதுக்கு அடுத்து பண்ண போகிறோம் ரைட்டா ஓகே ஓகே ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா யாருக்கா தெரியுமா வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் கிட்டத்தட்ட லாங் மேரத்தான் மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக தான் போகுது 1.5 மணி நேரம் தான் நான் இருக்கேன் ஆரம்பிச்சிடலாம் எஸ் கடகடன்னு போயிடலாம் எஸ் போகலாம் எஸ் எஸ் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன் குட் வேறு வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சது இருக்கா எஸ் வேப்பர் ப்ரெஷர்னா என்னது வேற என்ன ஐடியா ஏண்டா இப்போ தாண்டா பாடமே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே ஏண்டா கிளாஸ் எப்போ முடியும்னு கேட்குறீங்க போர் அடிக்குதா தீபாவளி செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டீங்களா தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகணுமா இந்த 12th ஸ்டாண்டர்ட் லைவ்லாம் என்னென்னு பாரு எவ்வளோ அண்ணாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்ம இதில் கம்மியான பேர் தான் இருக்கீங்க கவனிங்க கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன் சரியா ஸோ how many of you are interested to listen ஏன்னா இதுக்கப்புறம் சாப்டர் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸாக தான் வரப்போகுது how many of you are ready to do it ரைட்டா எப்போ முடியும்லாம் எனக்கு தெரியாது நீ புக்கில் பாரு இப்போ தான் நம்ம எத்தனாவது பேஜ் வரோன்னு உனக்கு தெரியும் ஸோ அதை பொறுத்து தான் இனிமேல் நடக்க போகுது ப்ரெஷர் exerted by a vapor okay good vapor pressure is a pressure exerted by a liquid vapor when it is equilibrium with its liquid at a given temperature okay listen மீனா என்ன அர்த்தம் கவனிக்கிறேன்னு சொல்கிறீங்களா ஓகே இன்ட்ரெஸ்டட் சரி ரைட் கவனிக்கலாம் அப்போ பாரு வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா 2 o'clock வரைக்கும் போகலாமா அது வரைக்கும் நான் தாங்க வேணான்னு தெரில பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் நான் ஒரு தாட்டோடு வந்திருக்கேன் இந்த சாப்டரை முடிச்சிடணும்னு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்ன வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா molecules at the surface of the liquid have enough kinetic energy to escape to the atmosphere the molecules exerted on the pressure on a wall of the closed container ஏதோ சொல்கிறாங்க நம்ம என்னென்னு பார்ப்போம் சரியா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் தான் இதில் ரொம்ப முக்கியமானது ரைட் இதில் மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ரைட்டாக சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் உனக்கு முதல்ல இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ்க்கும் உள்ளுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ்க்கும் உள்ளுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்க்கும் சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ்க்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது கீழே பக்கம் மட்டும்தான் இருக்குது ரைட்டா இங்கே கீழே இருக்க மாலிகுல்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண போகுது அட்ராக்ட் பண்ண போகுது வேரஸ் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை சுற்றி எல்லா பக்கமும் இருக்க போகுது ரைட்டா சுற்றி எல்லா பக்கமும் இருக்குமா ஸோ இதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இட் கேனாட் எஸ்கேப் வேறு சர்ஃபேஸில் இருக்கவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் எப்போ when I give a temperature ஹீட் பண்ணுறப்ப நான் எப்போல்லாம் ஹீட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது ரைட்டா எப்போல்லாம் நான் ஹீட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்ன பண்ண போகுது இது இன்க்ரீஸ் ஆக போகுது சரியா ஓகே எப்போல்லாம் நான் ஹீட் பண்ணுறேனோ அப்போ என்ன பண்ண போகுது இன்க்ரீஸ் ஆக போகுது ஓகேவா சரியா ஹீட் பண்ணுறப்ப தான் என்ன ஆக போகுது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பார்க்கலாம் என்னென்னு சரியா ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது இங்கேருந்து வேப்பர்ஸ் எல்லாம் கிளம்புது அப்போ லிக்விடு வேப்பராக மாறுது இந்த வேப்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மேலே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது ரைட்டா மேலே போய் அங்கே எங்கே இருக்குது கொஞ்சம்னா பரவாயில்ல நான் ஹீட் பண்ண வேப்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த வேப்பர்ஸ் ஃபுல்லாக என்ன அப்படின்னா இந்த செவுத்தில் போய் டமால்னு இடிக்குது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ சர்ஃபேஸ் என்னது 10th ஸ்டாண்டர்டில் படித்தோம் ஃபோர்ஸ் ரைட்டா ப்ரெஷர்னா என்னது ஃபோர்ஸ் பை ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரெஷர்னு படிச்சிருக்கோம் அப்போ இந்த வேப்பர்ஸ் எல்லாம் போய் மேலே இருக்க போகுது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதாவது
ப்ரெஷர் என்னது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ வேப்பர்னு சொன்னீங்களா, இப்படி சொல்லலாம் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ வேப்பர். ஒரு வேப்பர் எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த கண்டெய்னர் மேலே செலுத்துதோ அதுதான் என்னது ப்ரெஷர். தட் இஸ் கோயிங் டு பி ப்ரெஷர். அப்போ இது எல்லாமே என்னது ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இது ப்ரெஷர் இன்க்ரீஸ். வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா whenever அல்லது அட் சர்டைன் பாயிண்ட், ரைட்டா? வேப்பர் ப்ரெஷருங்கிறது இதுதான். இதை வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அடிஷ்னலாக இன்னொன்று சொல்ல தெரியல, பாய்லிங் பாயிண்ட் ஒன்று, ரைட்டா? வேப்பர் ப்ரெஷர் வேறு, பாய்லிங் பாயிண்ட் வேறு. பாய்லிங் பாயிண்ட் என்ன நம்ம அடுத்து படிப்போம், அப்போ நான் உனக்கு சொல்லட்டா, இப்போ கூட வேண்டாம், ரைட்டா? சரி, இப்போ இதை மட்டும் பார்த்துக்கலாம். வேப்பர் ப்ரெஷர்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேப்பர் வரக்கூடிய ப்ரெஷர் தான், வேப்பர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் சொல்லியிருக்காங்க வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு. இதை வச்சு ரவுல்ஸில் என்ன சொல்கிறாரு, ஹீஸ் ரவுல்ட், இவர் தான் யார் ரவுல்ட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காரு பாரு, ஐஐடி மெட்ராஸ் வருஷம் கட் ஆஃப் மாறாது. அட்வான்ஸ் வரைக்கும் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் பாஸ் பண்ணணும், ரைட்டா? ரைட். ஸோ ஐஐடி மெட்ராஸ் இஸ் த நம்பர் 1 காலேஜ். ஸோ த கட் ஆஃப் வில் பி வெரி மேக்ஸிமம் பர்சன்டேஜ்லாம் 100% இருக்கணும், சரியா? law for a solution containing miscible volatile liquid. இப்போ ரெண்டு புது வார்த்தை இதில் வந்திருக்கு. miscible is a new word, volatile is a new word. what is miscible, what is volatile? சொல்லுங்க பார்க்கலாம். miscible என்னது? what is miscible? what is miscible? ரைட்டா? கொளுத்திக்கிட்டு இருக்கான் அங்கே, அவன் கூட இன்னொருத்தரும் சேர்ந்துட்டான் போல், அவனும் சேர்ந்து கொளுத்திக்கிட்டு இருக்கான் பக்கத்தில். ஓகே, அதனால தான் தெரியல. ஓகே, ரைட். மிஸ்ஸபிள் அப்படின்னா ஆயில் அண்ட் வாட்டர் இஸ் மிஸ்ஸபிள் ஆர் இம்மிஸ்ஸபிள், ரைட்டா? ஆயிலும் வாட்டரும் மிஸ்ஸபிளா இம்மிஸ்ஸபிளா? ஆயிலும் வாட்டரும் மிஸ்ஸபிளா இம்மிஸ்ஸபிளா? தண்ணியும் வாட்டரும் ஒன்றோட ஒன்று கலக்குமா கலக்காதா? கலக்காது. ஸோ ஆயில் அண்ட் வாட்டர் இஸ் இம்மிஸ்ஸபிள். இங்கே என்ன சொல்கிறாங்க மிஸ்ஸபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட்ரோலை டீசலில் ஊற்றுனேன்னா, பெட்ரோலும் டீசல் வேறு வேறு, ஆனால் ரெண்டும் ஒன்றா என்ன ஆகிடும் கலந்துரும். தே போத் வில் பி சேம், ரெண்டு பேரும் ஒன்றா மாறிடும். அதான் மிஸ்ஸபிள். வாலடைல், வாலடைல் என்னது? ஈஸிலி வேப்பரைசபிள், ரூம் டெம்பரேச்சர்லேயே வேப்பர் ஆகிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போ நம்ம அதை வச்சு தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? மிஸ்ஸபிள்னா ஒன்றோட ஒன்று கலக்கிறது. வாலடைல் அப்படின்னா ஈஸிலி வேப்பரைசபிள், ஈஸியாக வேப்பராக மாறக்கூடியது, அதுதான் வாலடைல். மிஸ்ஸபிள் அண்ட் வாலடைல் லிக்விட், ஈஸிலி மிஸ்ஸபிள் அண்ட் வாலடைல், சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மிஸ்ஸபிள் வாலடைல் லிக்விடு என்ன பண்ணுது, ரைட்டா? ரவுல்ஸ்லா சொல்யூஷன் கண்டெய்னிங் மிஸ்ஸபிள் வாலடைல் லிக்விடுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட்டர் அண்ட் ஆல்கஹால் இஸ் இம்மிஸ்ஸபிள். வாட்டர் அண்ட் ஆல்கஹால் மிஸ்ஸபிள் தான், ஆக்சுவலாக அது இம்மிஸ்ஸபிளாக தான் இருக்கும். மோசமான ரைட்டா? நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்ப தே வில் ஆட் வாட்டர் டு மேக் இட் டைல்யூட். ஸோ ஆக்சுவலாக டிசால்வ் ஆகாது, தே ஆர் லிட்டில் பிட் மிஸ்ஸபிள் மாதிரி நம்மளுக்கு தெரியும், மிஸ்ஸபிள் கிடையாது, ரைட்டா? இந்த வேர்ட்லாம் புக்கில் இல்லையா? இந்த வேர்டு எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். புக்கில் இல்லாமல் எப்படி இருக்கும்? ரவுல்ஸ்லாம் வேப்பர் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். 9.7 9.7 இருக்குல்ல, அதுதான் புக்கில் 9 பாயிண்ட். ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு மிஸ்ஸபிள் மாதிரி தெரியுது, ஆனால் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி மிஸ்ஸபிள். அதாவது என்ன அர்த்தம்? லைக் டிசால்வ், லைக் நல்லா இருக்கவங்க, அதாவது தண்ணி மாதிரி இருக்கவங்க தண்ணியில் தான் கரைவாங்க, அவங்க கரைய மாட்டாங்க. ஆல்கஹால் வாட்டரில் லெஸ் டிசால்வ்னா, ஸோ அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மிஸ்ஸபிள் ஆன மாதிரி தான் தெரியும். அதாவது கம்ப்ளீட்டாக மிஸ்ஸபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டீசலை போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கலந்துருவாங்க. இது டைல்யூஷன், தட் இஸ் கால்ட் டைல்யூஷன். இட் இஸ் நாட் மிஸ்ஸபிள் அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் எதை பார்த்துட்டு கேட்குறேன்னு எனக்கு தெரியுது. படத்தில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் யூஸ் அட், ரைட்டா? அந்த மாதிரி தான். ஸோ ஐஐடி மெட்ராஸில் படித்தாங்களா? ஓகே கீர்த்தி, குட், ரைட். இப்போ பாருங்கள். ஸோ இது புக்கில் டாபிக் நம்பர் 9.7.1, புக்கில் 9.7.1 எடுத்துக்கோ. 9.7.1 அதுதான் இதோட, சரியா? அதை எடுத்துக்கோ. ஓகே, சூப்பர், குட். அதோட டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரான்கோயிஸ் மார்ட்டே ரவுல்ட்ன்றவர் தான் சொன்னார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ரவுல்ஸ் கொஞ்சம் நிறைய நாலேஜ் உள்ளவர், நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஃபார் அ சொல்யூஷன் ஆஃப் வாலடைல் லிக்விட்ஸ், ஒரு சொல்யூஷனில் வாலடைல் லிக்விட்ஸ் இருக்குது, ஈஸிலி வேப்பரைசபிள் லிக்விட்ஸ் இருக்குது.
the partial vapor pressure of each component of the solution is directly proportional to their mole fraction. சிம்பிளா நல்ல கவனமா கவனிங்க. ரவுட் என்ன சொல்றாரு, ஒரு volatile liquids இருக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிக்விடோட partial pressure P னா என்னப்பா? What is P? P is nothing but partial. ஒரு மிக்சர்ல இருக்கக்கூடிய partial pressure, ரைட்டா, is directly proportional to என்ன சொன்னாரு, mole fraction, ரைட்டா, directly proportional to ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எடுக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வேர்ட் ஆட் பண்ணுமா, P is directly proportional to P naught. Okay. P naught is nothing but அதே P naughtum partial pressure தான். in pure form. செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா கவனி. இப்போ கிளியராக நான் சொல்லித்தரேன் பாரு. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், ஐம் கோயிங் டு ஹாவ் டூ லிக்விட் ஏ, அடுத்து லிக்விட் பி இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு கண்டெய்னரில் நான் என்ன பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன். ஏபின்னு வந்துருச்சு, சரியா, திஸ் இஸ் ஏபி லிக்விட், ரைட்டா. இப்போது கண்டெய்னர் ஏல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த பிஏங்கிறது என்ன அப்படின்னா, இதோட பார்ஷியல் ப்ரெஷரை பி நாட் ஏன்னு சொல்ல போகிறேன், இதோட பார்ஷியல் ப்ரெஷரை பி நாட் பி. பி நாட்னா என்ன அர்த்தம், அப்போ வெறும் ஏ மட்டும்தான் இருக்க போகிறாங்க, ரைட்டா, வெறும் ஏ மட்டும்தான் வருவாங்க, ஏ மட்டும் தான் வரப்போகிறாங்க, ரைட்டா, வெறும் ஏ மட்டும்தான் வருவாங்க, சரியா, வெறும் ஏ மட்டும்தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இந்த கண்டெய்னரில் ஒரு லிக்விட் ஏ மட்டும்தான் இருக்குது, இந்த கண்டெய்னரில் வெறும் லிக்விட் பி மட்டும்தான் இருக்குது, சரியா. அப்போ பி நாட்டுங்கிறது வெறும் பியூரஸ்ட் ஃபார்மில் ஏ மட்டும் தனியாக இருக்கப்போ, நீங்கள் என்ன அப்படின்னா வெறும் பி மட்டும் தனியாக இருக்கப்போ. இப்போ ஏபி வந்துருச்சு. ஏபி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஏயோட ப்ரெஷரை பிஏனும் பியோட ப்ரெஷரை பிபின்னு சொல்ல போகிறேன். when it is in a mixture, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சொல்யூஷன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷரை நான் என்ன சொல்ல போகிறேன், பிஏன்னு சொல்ல போகிறேன், அதை பிபின்னு சொல்ல போகிறேன். அதே இது பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கப்போ பி நாட் ஏ பி நாட் பி. அப்போ நாட்னா என்ன, பீனா என்னன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். பி நாட்டுங்கிறது பிபி எதுன்றது, ரைட்டா, ரைட்டா, ஓகே. கண்டிப்பாக கேட்பாங்க ஹரி, கண்டிப்பாக கேட்பாங்க, செல்ஃப் எவாலுவேட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா. அதை தான் என்ன அப்படின்னா, P is directly proportional to X or P is equal to P naught X. P naught is the vapor pressure of a pure liquid. Xங்கிறது மோல் ஃப்ராக்ஷன். இதை வச்சு தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, இதில் தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க, ரைட்டா. இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு, நம்மால் ஒரு பெரிய டெரிவேஷனை கொடுத்துட்டாரு. தட் இஸ் கோயிங் டு பி அ 5 மார்க் கொஷின். நம்ம டெரிவேஷன் பண்ணலாமா, சரியா. இஸ் கோயிங் டு கம்பைன், எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு, கம்பைன் பண்ண போகிறாரு. இஸ் கோயிங் டு கம்பைன், சரியா. நம்மளும் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாமா, ரைட். ஷால் வி டு த கம்பைன்? எஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பிஏ கண்டுபிடிக்க போகிறேன். பிஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், பிஏ இஸ் ஈக்குவல், அதாவது நான் இப்போ ஒரு லிக்விட் என்னோட காம்பனண்ட், ரைட்டா, சொல்யூஷன் என்னோட கண்டெய்னரில் ஏயும் பியும் இருக்குது, ஏபி இருக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரெஷர் என்ன, மோல் ஃப்ராக்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், சரியா, ரைட். பிஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும், பி நாட் ஏ எக்ஸ்ஏ, கரெக்டா. அப்போ பிபிக்கு என்ன வரும், பிபி இஸ் ஈக்குவல் டு பி நாட் பி எக்ஸ்பி, கரெக்டா. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிடி என்னவா இருக்கும், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிடி, பிடி இஸ் ஈக்குவல் என்னது, ஏபி மிக்சரை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் என்னது,
இப்போ இந்த ரூமோட ப்ரெஷர் என்ன 1 bar ப்ரெஷர். இந்த 1 bar ப்ரெஷர் யார் யாரெல்லாம் காரணம்? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாருமே இருப்பாங்கல்ல. எல்லாருமே இருப்பாங்களா? ஸோ அதே மாதிரி தான். அப்போ என்ன வரும்போது PT is equal to partial pressure of A and partial pressure of B. ரைட்டா? ஸோ அப்போ PT is equal to PA plus PV. கரெக்டா? அப்போ PT கண்டுபிடிக்கலாமா நான்? அப்போ PT is equal to PA plus PV. PA ஃபார்முலா என்ன? P0A XA plus P0B XB. ரைட்டா? இதான் என்னது PTயோட ஃபார்முலா. கரெக்டா? PT is equal to தான் ஃபார்முலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா XA plus XB ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க? XA plus XB என்னது? XA plus XB என்னது? XA plus XB என்னது? What is the value of XA plus XB? Yes, very good. இந்த மாதிரியே டைப் பண்ணி போட்டுட்டே இருக்க. வெரி குட். XA plus XB is 1. கரெக்டா? அப்போ XA ஈக்குவல் டு என்னது? நான் எல்லாத்தையும் ஒரே டேர்முக்கு மாற்றுறேன். ரைட்டா? மோல் ஃப்ராக்ஷனை 2 சொல்யூஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி மாற்றுறேன். அப்போ 1 minus XB. சரியா? அப்போ XA ஈக்குவல் டு 1 minus XB. PT is equal to இந்த ஈக்குவேஷன் ஒன்று வந்திருக்கு. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? XAக்கு பதிலாக 1 minus XB சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ PT is equal to P0A 1 minus XB plus P0B XB. அப்போ P0 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இதோடையும் P0 மல்டிப்ளை பண்ணால் P0A minus P0A XB plus P0B XB is equal to அப்போ என்னது? PT தானே? PT is equal to P0A இது ரெண்டுலேருந்து XB காமன் எடுத்துடலாமா? ப்ளஸ் XB காமன் எடுத்து ப்ளஸ் எடுத்துட்டேன்னா P0B மைனஸ் P0A. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு நம்மளோட ரவுல்ஸில். அதாவது 2 மோல் டோட்டல் ப்ரெஷரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளாக எப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கிவன் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இருக்குல்ல. ரைட்டா? X stands for மோல் ஃப்ராக்ஷன். கை தான். கையை போடுறதுக்கு கை வலிச்சதுனால நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். புக்லேயே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கைக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. மோல் ஃப்ராக்ஷன் இஸ் எக்ஸ், நத்திங் எல்ஸ். ரைட்டா? அதே தான். ஸோ அப்போ PT is equal to P0A plus XB P0B minus P0A. இதுதான் என்ன அப்படின்னா ரவுல்ஸ் லாவோட ஃபார்முலா ஃபார் மிஸ்ஸபிள் வாலடைல் லிக்விட்ஸ். ரைட்டா? மிஸ்ஸபிள் வாலடைல் லிக்விடோட ஃபைனல் ஃபார்முலா இதுதான். சரியா? ஃபைனல் ஃபார்முலா இதுதான். இதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ் கோயிங் டு ட்ரா அ கிராஃப். ரைட்டா? ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்பாங்க, புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அந்த ஈக்குவேஷன் தான் இது. ரைட்? அதாவது எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது என்னதுப்பா? வாட் இஸ் இஸ் எக்ஸ்? இப்போ அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம புக்கில் அது கொடுக்கவே இல்லை. ஆனால் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கொஷின் நம்பர் 9 ஒரு கொஷின் இருக்குது. ரைட்டா? எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொஷின் நம்பர் 9 ஒரு 9 இருக்குது. ஒரு கொஷினை புக்கில் கொடுக்கவே இல்லை. ஆனால் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் அப்படி ஒரு கேள்வி மாற்றி விட்டாங்க. சரியா? அதை நம்ம பார்க்க போகிறோம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பிபி. எக்ஸுங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபேஸ். இப்போ வச்சாம் பாரு ஒரு ஆப்பு. அதாவது இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். பீனா என்னது? பிஏங்கிறது என்னது? பிஏ அல்லது பிபிங்கிறது என்னதுப்பா? பிஏ அல்லது பிபிங்கிறது பார்ஷியல். ரைட்டா? இது என்னது? பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர். ரைட்டா? P0A P0Bங்கிறது என்னது? அதே பார்ஷியல் ப்ரெஷர் இன் பியூர் ஃபார்ம். ரைட்டா? XA XBங்கிறது என்னது? XA/XBங்கிறது மோல் ஃப்ராக்ஷன். நல்லா கவனிங்க. மோல் ஃப்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபார்ம். அதாவது இந்த கண்டெய்னரில் லிக்விடில் இருக்கக்கூடிய மோல்ஸோட ஃப்ராக்ஷன் தான் XA அண்ட் XB. வச்சானா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வேப்பர் ஃபேஸில் எக்ஸோட மோல் ஃப்ராக்ஷன் என்ன? வேப்பர் ஃபேஸில் பியோட மோல் ஃப்ராக்ஷன் என்ன? லிக்விடில் இருக்கிறத கொடுத்துட்டு மேலே இருக்கிறத கேட்குறாங்க.
oh my god வேறு லெவலில். ஸோ அதை they represented as YA/YB mole fraction in vapor phase. வேப்பராக இருக்கப்போ என்ன இருக்க போகுது ரைட்டா? பெருசாக இருக்கா? எஸ் பெருசாக இருக்கும். சிம்பிள் ஈஸி கான்செப்ட். நான் சொன்னதை மட்டும் புரிஞ்சுக்கும். அதாவது என்ன அப்படின்னா கண்டெய்னர் எடுத்துக்க போகிறோம் ரைட்டா? ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோமா. இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னு நான் முதல் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். நான் என்ன சொன்னேன் இதில் ரைட் வி ஹாவ் திஸ். இதுதான் என்ன அப்படின்னா இது ஒரு மிஸ்ஸபிள் லிக்விட். ரெண்டு பேரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ஸபிள் லிக்விட் ரைட்டா? இது பிஏங்கிறது ஓகே. அடுத்து இன்னொன்று பச்சை கலர் இருக்குது ரைட்டா? இன்னொன்று பச்சை கலர் ஓகே. பச்சை கலர் லிக்விட் ஒன்று இருக்குது ஓகேவா? ரைட். அது பிபி. பச்சை கலரில் இருக்கிறது என்னது? பிபி. ரெண்டு சொல்யூஷன், ரெண்டு லிக்விட் இருக்காங்க. இது ஒரு லிக்விடு, இது ஒரு லிக்விட் ரைட்டா? ரெண்டு லிக்விட் இருக்காங்க. இப்போ இங்க கீழே இருக்காங்களே, கீழே மோல்ஸ் இருக்குல்ல, கீழே எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு? இந்த லிக்விட் ஃபார்ம்ல இங்க லிக்விடா இருக்காங்க, இங்க அதே ரெண்டு பேருமே வேப்பரா இருக்காங்க ரைட்டா? லிக்விட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா எக்ஸ்ஏங்கிறது என்ன அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இன் லிக்விட்ல இருக்கக்கூடிய மோல்ஸோட ஃப்ராக்ஷன். அதே இது ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர். மேலே ரெண்டு பேருமே வாலடைல் தானே, ரெண்டு பேருமே ஈஸிலி எவாபரேட்டபிள் தானே, ரெண்டு பேருமே எவாபரேட் ஆகி மேலே என்ன பண்ணுறாங்க? மேலே வேப்பர்ஸாக இருக்குது. அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய வேப்பர்ஸ் அதில் வந்து ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். அப்போ வேப்பர் ஃபேஸில் என்ன மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது? இங்கே மோல் ஃப்ராக்ஷன் குறைய மேலே மோல் ஃப்ராக்ஷன் கூடும். கரெக்டாக இல்லையா? லிக்விடில் மோல்ஸ் கம்மியாக மேலே மோல்ஸ் கூட போகுது. அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது இன் லிக்விட் ஃபார்மு, ஒய்ங்கிறது வேப்பர் ஃபார்ம். புரிஞ்சுதா இல்லையா? வாட் இஸ் த டவுட்? எனி டவுட் யூ ஹேவ்? இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ்? இதில் உனக்கு எதாவது டவுட் இருக்கா சொல்லு. ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கமான். எனி டவுட்? ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன். நான் இப்போ எடுக்க சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், அப்போ எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நான். ரைட் கிளியரா? சூப்பர் ரைட்டா. எதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட். இதுலேருந்து எடுத்துக்கோ. இதுதான் முக்கியமானது. இது ஷார்ட்டாக புக்கில் இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதை இப்படின்னு எழுதிக்கலாம். இதுவே ரைட் தான். அதை கிராஃப் வரையணும்ல. கிராஃப் வரைகிறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரைய போகிறோம். இப்போ கிராஃப் வரைகிறதுக்காக நான் வரேன். ஸோ இதை எடுத்துக்கோ டக்குன்னு. இதுதான் எழுதணும் ரைட்டா? எக்ஸ்ஏனா என்ன, ஒய்ஏனா என்ன, பினா என்னென்னு. வரேன். ராஜ்குமார் சொன்னால ரீகால் பண்ணுறேன். ரைட், முடிச்சுட்டு வரேன். வில் டூ இட் முடிச்சுட்டு ரீகால் பண்ணலாம் ரைட்டா? இது ஓகேவா? அடுத்து இது முடிஞ்சிச்சு. இப்போது ஆக்சுவலாக ரவுல்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ் ஜஸ்ட் கிவிங் த மெஷர்மெண்ட். நம்ம எப்படி பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஹீட் பண்ணுற எதுக்கு இதை படிக்கணும்? அது புரிஞ்சிச்சுன்னா உனக்கு இப்போ சொல்ல வர்றது புரிஞ்சிடும். பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் ஒயிட் பெட்ரோல், கெரசின், இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? வாட் ஆர் த சோர்ஸ் அல்லது வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், கெரசின், தார், ஒயிட் பெட்ரோல், இந்த மாதிரி இருக்குல்ல, இதோட சோர்ஸ் என்னது? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் ஆயில்? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹைட்ரோ கார்பன் ஆயில் நம்ம ஜென்ரலாக கிரவுண்டு இருந்து சோர்ஸ் கிடையாது. கிரவுண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் த சோர்ஸ் இஸ் அவைலபிள். கிரவுண்டில் எங்கேருந்து கிடைக்குது? வாட் இஸ் த மெயின் காம்பனன்ட், மெயின் இன்க்ரீடியன்ட்? நானே வாயில் உளறிட்டேன். ஓ மை காட், அப்படியா சோர்ஸ் சொல்லுவாங்க? அலுமினியம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா மண்ணிலேருந்து கிடைக்குதா? அலுமினியம் மண்ணிலேருந்து கிடைக்குதா? அலுமினியம் பாக்சைட்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறலாம். அந்த மாதிரி க்ரூட் ஆயில் ரைட்டா?
வரேன் ஃபார்முலா சொல்ல போகிறேன், அதுக்குள்ளே தான் ரைட்டா. க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கியா? கச்சா எண்ணெய் தான் இதோட சோர்ஸ். கச்சா எண்ணெயை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இப்போ பியூரிஃபை பண்ணுறப்ப ரைட்டா, கச்சா எண்ணெயை பியூரிஃபை பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணிக்கு அடியில், கடலுக்கு அடியிலேருந்து, நிலத்துக்கு அடியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக க்ரூட் ஆயிலேருந்து we are just taking it. அதை எடுத்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. லிக்விடும் வாலட்டைல் தான், டீசலும் வாலட்டைல் தான். இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் நான் அந்த பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நான் பியூரிஃபை பண்ணுறப்ப என்னோட ஓவரால் நான் க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணிகிட்டு இருக்க கண்டெய்னரில் இப்போ என்ன இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது ரைட்டா. என்னோட கண்டெய்னரில் இப்போ பெட்ரோல் இஸ் ஆல்சோ தேர் ரைட்டா. பெட்ரோல் இருக்குது, டீசலும் இருக்குது. பெட்ரோல் இருக்குது, டீசல். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி நான் பிரிக்கிறது? டெம்பரேச்சர் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்குது கரெக்டாக. இவங்களோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது. அதாவது வித்தியாசமான டெம்பரேச்சராக இருந்தால் நான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், உனக்கு தெரியும் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆனது ஹீட் பண்ணி வேப்பர்ஸை எடுத்து கூல் பண்ணி நம்ம அடுத்து பியூரிஃபை பண்ணிடலாம். இங்கே டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பெரிய அளவில் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இவங்களை எப்படி பிரிக்கிறது, அதுக்கெல்லாம் தான் இந்த நம்ம ரவுல்ஸ்லாம். ரெண்டுமே மிஸ்ஸபிள் லிக்விடு. அப்போ இவங்க ரெண்டு பேரோட வேப்பர்ஸும் வரப்போகுது. அந்த வேப்பர்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம். எப்படி செக்ரிகேட் பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்க போகுது, இந்த க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது, இது ஒரு மிஸ்ஸபிள் லிக்விடுன்னு சொல்லியாச்சு. என்னென்னலாம் இருக்க போகுது, ஸோ என்னென்னலாம் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ ரவுல்ஸ் என்ன சொல்கிறாரு, வேப்பர் ப்ரெஷர் அல்லது பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன். ரவுல்ஸ் என்ன சொல்கிறாரு, பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். அப்போ இந்த கண்டெய்னரில் எனக்கு என்ன இருக்குது, PA இருக்குது. அப்போ PA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A. அப்போ மேலே வரக்கூடிய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், மேலே எனக்கு எவ்வளோ வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கீழே இருக்கக்கூடிய மோல் ஃப்ராக்ஷன் மொத்தமாக எவ்வளோ இருக்காங்க, அதில் ஏ எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் என்னோட வேப்பர்ஸ் வெளியே வரப்போகுது. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன்னா, இவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸபிள், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட பிணைஞ்சு இருக்காங்க. அந்த பிணைந்து இருக்கிறதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும், இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து வெளியே வராங்க. அந்த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வர எஃபெக்ட், அந்த கைனடிக் எனர்ஜியை பொறுத்து தான் அவங்க வெளியே வராங்க. அப்போது டோட்டல் மோல்ஸும் பங்கு வகிக்குது, ஏயோட மோல்ஸும். கம்மியான, அதாவது மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரில் 800 பேர் ஏவாக இருக்காங்க. அப்போ மேலே யாரோட வேப்பர் அதிகமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். மொத்தம் 1000 வேப்பர், கீழே 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதில் ஏவோட பார்ட்டிகல்ஸ் 1000 இருக்குது. அப்போ மேலே யார் இருப்பா, மேலே யார் இருப்பா அதிகமாக, ஏ தான் இருப்பாங்க. ஸோ லைக் தட். ஸோ அப்போ அந்த நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். நம்ம பையன் ரொம்ப பயங்கரமாக ஒரு வெளியில் இருக்கான் போல, இன்றைக்கே இந்த வெளியில் இருக்கா, நாளைக்கு என்ன பண்ணுவானே தெரில. ஏன்னா பயங்கரமான ஒரு மோல் ஃப்ராக்ஷனில் பயங்கரமாக என்ன அப்படின்னா ஏயோட காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே வேப்பர் ஃபேஸில் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், அந்த வேப்பரோட ப்ரெஷர், அந்த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. அப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏல இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக PA இஸ் ஈக்குவல் டு P0A கை ஏன்னு போடுறேன். வாட் இஸ் திஸ் P0A? இந்த ஏ தனியாக பெட்ரோல் மட்டும் இருக்குல்ல, அந்த தனியாக பெட்ரோல் மட்டும் இருக்கப்ப ரைட்டா தனியாக பெட்ரோல் மட்டும் இருக்கப்ப என்ன அப்படின்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் என்னவோ அதுதான் இந்த P0A. இதே மாதிரி PB ஈக்குவல் எழுதலாமா? அப்போ PB இஸ் ஈக்குவல் டு P0B XB. அப்போ இதை வச்சு இந்த லிக்விட்ஸை என்னால் செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் செப்பரேட்டிங் திஸ் லிக்விடு, இந்த லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம். ரைட்டா எஸ், டிஃப்ரெண்ட் பாயிலிங் டெம்பரேச்சர். இப்போ இதுதான் பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. இப்போ நல்லா கவனி, நீனே கவனி. இந்த லிக்விட் என்னால் கையில் பிரிக்க முடியாது, லிக்விடில் பிரிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாலட்டைல் மிஸ்ஸபிள் வாலட்டைல் லிக்விட் இருக்குல்ல, இதை நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறேன். அல்லது இதுவே வாலட்டைல் தானே, வாலட்டைல்லாம் வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, வேப்பரை எடுத்துக்கிறேன், அந்த வேப்பரை நான் கூல் பண்ணுறேன். ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா 800க்கு 200 இருந்துச்சு, 800 பார்ட்டிகல்ஸ். ரைட்டா பெட்ரோல் 800 பார்ட்டிகல் இருக்குது, டீசல் 200 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ இதில் வேப்பரில் யார் அதிகமாக இருப்பா? ரைட்டா வேப்பரில் யார் அதிகமாக இருப்பா? ஏன் தான் அதிகமாக இருக்க போகுது. அப்போ அதை எடுத்து கூல் பண்ணுறேன்.
நான் கூல் பண்ணேன் அப்படின்னா கூல் பண்ணுறப்ப அதில் என்ன இருக்கும், திரும்ப ஏ தான் அதிகமாக இருக்கும். திருப்பி கூல் பண்ணால் லிக்விட். இந்த மாதிரி நான் திரும்ப ஹீட் அண்ட் கூல் அண்ட் ஹீட் அண்ட் கூல் ஹீட் அண்ட் கூல் நான் திரும்ப பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த பியோட கண்டென்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பி தான் அவ்வளோவா வேப்பரைஸ் ஆகாதுல்ல, ஏதானா நிறையா இருக்காங்க. ஸோ அவங்களோட மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எனக்கு வெறும் ஏ மட்டும் கிடச்சிடும், பி அப்படியே லெஃப்ட் ஓவர் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் ரெண்டையும் பிரிச்சிருவேன். ஸோ இந்த செப்பரேஷன் ப்ராசஸ்க்காக தான் இவர் சொல்கிறார். அப்போ செப்பரேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப எப்போ செப்பரேட் ஆகும், எப்போ யார் இருப்பா, எந்த ப்ரெஷரில் இருப்பாங்க, எந்த ப்ரெஷரை பொறுத்து நம்ம மோல்ஸ் ஆட் பண்ணணும், எப்போ மோல்ஸ் அதிகமாக இருக்கப்போ ப்ரெஷர் இருக்கும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், இதை பொறுத்து தான் இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம டோட்டல் மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் மோல்ஸ் PT is equal to P0A plus XB P0B minus P0A அப்படிங்கிறத அப்போ ஒரு ஃபார்முலா நம்ம எழுதி முடிச்சிருந்தோம். ரைட்டா இது எழுதிருந்தோம். இது டோட்டல் ப்ரெஷர் அல்லது இதுலேருந்து XB கண்டுபிடிக்கலாம். XB கண்டுபிடிச்சது XA கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இல்லையா? இதுலேருந்து XB கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? பியூர் ஃபார்மோட இந்த P0A P0B PT கொடுத்துட்டாங்கன்னா XB கண்டுபிடிச்சிடலாம். XB கண்டுபிடிச்சா XA கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? XB கொடுத்தா XA கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் XB கண்டுபிடிச்சு அதுலேருந்து XA, அதுதான் கொஷின், அப்படி தான் கேட்பாங்க. இப்போது இந்த XAவும் XBயும் கீழே இருக்கக்கூடிய லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இருக்கக்கூடிய. இப்போ எனக்கு என்னென்னா மேலே இருக்கக்கூடிய பவரில் இருக்க பற்றி, அதாவது வேப்பர் ஃபேஸில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் ஒரு சூப்பர் ஃபார்முலா. திஸ் இஸ் ஒன். ரைட்டா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ். அதுக்கு ஃபார்முலா என்னது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? PA/PT P0A XA டிவைடட் பை P0A XA ப்ளஸ் P0B. அதே தான். ரைட்டா? PA/PT நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி காம்பனன்ட் டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். யாரை கேட்டிருக்காங்க? மேலே இருக்கக்கூடிய என்னோட கண்டெய்னரில் இங்கே இருக்கிறதுல பெட்ரோல் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன ஃபார்முலா போடணும்? Y பெட்ரோல். ரைட்டா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பெட்ரோல் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பெட்ரோல் டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான். உன்னோட புக்கில் கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் 49 இடம். அந்த சம்ம பண்ண வேண்டாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். பேஜ் நம்பர் 49. Take page number 49. எடுத்தாச்சா? அதில் evaluate yourself பாரு. Calculate the mole fraction of benzene and naphthalene in the vapor phase னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வேப்பர் ஃபேஸில் அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? ஸோ வேப்பர் ஃபேஸுங்கிறது என்னது? இப்போ நம்ம பார்த்தது தான் Y. சரியா? ரைட்டா? இன்கேஸ் லிக்விட்லனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வேப்பர் ஃபேஸில். ரைட்டா? When an ideal liquid solution is formed by mixing 125 gram of naphthalene with 39 gram of benzene, it is given that vapor pressure of pure benzene, அதாவது நல்லா கவனி, நான் கொடுத்துருக்கேன் பாரு, அந்த கிவன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த செம்ம இனிமேல் இந்த மாதிரிலாம் பார்த்தா நீ பொறுமையாக யோசிச்சா நீனே பண்ணிடலாம். அங்கே பாரு, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் பென்சின். ரைட்டா? பியூர் பென்சின் என்னதுப்பா? P0 பென்சின் எழுதிக்கலாமா? P0 பென்சின் கொடுத்துட்டாங்க. P0 பென்சின் என்னது? 50.71 கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அதே இது பியூர் நாப்தலின் P0 நாப் கொடுத்துட்டாங்க. P0 நாப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளோமா? 32.06 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Y பென்சின் கண்டுபிடிக்கணும். Y பென்சினுக்கு ஃபார்முலா என்னது? இப்போ தான் பார்த்தோம். P பென்சின் டிவைடட் பை PT. ரைட்டா? PT. P பென்சின் முதல்ல கண்டுபிடிக்கணும். P பென்சின் எப்படி கண்டுபிடிக்கிறது? P பென்சின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேஜ் நம்பர் 49 இருக்குடா. 49. சரியா? ரைட்டா? 49. சரியா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ P பென்சின்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் PT. P பென்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது P பென்சின் is equal to P0 பென்சின் into X பென்சின். கரெக்டா? into X பென்சின். இதான கிவன், இதான ஃபார்முலா. ரைட்டா? எப்படி இருக்கு பாரு. அதாவது நீ வந்து கிளாஸை கவனிச்சேன்னா எழுதிடலாம். இப்போ உனக்கு தெரியும்ல, இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுதான் P பென்சின் எப்படி PG. P பென்சின் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் P பென்சின் is equal to P0 பென்சின் X பென்சின்.
பி நாட் பென்சின் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பென்சின் எப்படி கண்டுபிடிப்ப? how will you find x பென்சின்? x பென்சின்ங்கிறது என்னது? xb is equal to nb divided by na plus n x பென்சின்னா n பென்சின் divided by n பென்சின் plus n naphthalene, ரைட்டா? n naphthalene, கரெக்டா? n naphthalene. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்க போகுது பாரு, திரும்ப ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போகுது. அப்போ NB எப்படி கண்டுபிடிப்ப? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பெரிலியம். மாஸ் கொடுத்திருக்காங்க, they have given mass divided by molar mass, ரைட்டா? மாஸ் 128 கொடுத்திருக்காங்களா? 128. சோ அப்ப இப்போ நீனே பாரு, இதை கண்டுபிடிச்சிட்டேனா இங்க போட்டேனா இதை கண்டுபிடிச்சிடலாம், இதை கண்டுபிடிச்சி இங்க போட்டுட்டேனா இதை கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி பி பென்சின் கண்டுபிடிச்ச மாதிரி பி நாப்தலின் கண்டுபிடிக்கணும், கரெக்டா இல்லையா? ஏன்னா பி நாப்தலின் கண்டுபிடிச்சாதான் இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு பி டோட்டல் கிடைக்கும், கரெக்டா? பி டோட்டல். அப்ப பி டோட்டல் கிடைச்சிச்சுன்னா பி பென்சின் பை பி டோட்டல் y பென்சின். 5 மார்க்ஸ் சம், 5 மார்க்ஸ் சம், கரெக்டா? சி இதை நீ செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணு, ரைட்டா? எவாலுவேட் யுவர்செல்ஃப் 9th சம்க்குரிய ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் பண்ணு. இட்ஸ் சிம்பிள். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ள ஒன்றுமே கிடையாது. ஏன் கான்செப்டை படிக்கணும்? இப்போ கான்செப்டே படிக்காமல் நான் இப்போ நடத்தினேன்ல, நான் நடத்துனது எதுவுமே சொல்லாமல் ப்ராப்ளமை நான் நடத்துகிறேன். நீ வந்து ப்ராப்ளம் கவனிக்கிற, ஏதாவது புரியுமா? நான் சொல்லுவேன், இங்கே பாரு, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி நான் ரிவர்ஸில் வந்திருக்கு பாரு. ஆக்சுவலாக இது கிவன் டேட்டா, இது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலே இதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஃபார்முலா ஆகும். அப்போ இந்த ஃபார்முலா வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார்முலா வேணும். சி இட் இஸ் லைக் ஒரு செயின். அப்போது ஃபர்ஸ்ட் லெசனை ஒழுங்காக படிச்சிருக்கணும். மோல் ஃப்ராக்ஷனில் நம்ம ட்ரெஷர் மேப் வச்சு சொல்லி கொடுத்ததை படிச்சிருந்தா தான் இந்த கொஷினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உன்னால் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை படித்தாதான் உன்னால் அடுத்து என்ன பண்ண முடியும்? இந்த மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். மோல் ஃப்ராக்ஷன் இந்த சாப்டரில் அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் நம்ம பார்த்தோம். இது தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும், இது தெரிஞ்சாதான் இதில் போட முடியும், ரைட்டா? ஓகே. 78 வந்து பென்சினோட ஃபார்முலா, பென்சினோட மோலார் மாஸ், ரைட்டா? C6H6 அதோட ஃபார்முலா, சரியா? ஓகே. நாப்தலின் நீ நெட்டில் கண்டுபிடிச்சிரு, சரியா? நாப்தலின் யூ ஜஸ்ட் புட் இட் இன் கூகுள் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட், ரைட்டா? ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் இன்னும் 10 பேஜ் தான் லெசன் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது கொஞ்சம். ஸோ முடிச்சுக்கலாமா? ஏன்னா இதுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னும் 2-3 டெரிவேஷன் இருக்குது, ரைட்டா? ஓ தானியாக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே தானியா. ட்ரீட் எங்க? தானியா வந்தோடனே கிளாஸ் முடிக்க போகிறோம் நம்ம. என்ன நிறையா படிச்சிடும். யூ வில் ஆல்சோ கெட் இட் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ், சரியா? அதனால் சரியா? வில் கம்ப்ளீட்டட். வில் see you tomorrow. ஸோ தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, டாடா, பபாய், see you once again. Happy Diwali.